ஓ ஹாய். ஹாய். எப்படியா இருக்கா? ஆமா, நல்லா இருக்கேனே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நிறைய பேருக்கு நீ யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் சொல்லி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து டாபிக்ல டைவ் அடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பா. ஓகே. ஸோ நம்ம இப்போ பேச ஆரம்பிக்கும் போது இந்த இந்திய சட்டம் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க, அதை பற்றி பேசலாம் அப்படி சொல்லி சொன்னீங்க. ஸோ சரி, அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அப்படியே போவோம், அப்படியே எப்படி போதும். சரி, நான் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, இப்போ வந்து இங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வரும்போது மாற்றத்தை இப்போ புதுசா ஒரு மாற்றம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த சிஏஏன்னு ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு ம். 4 வருஷத்துக்கு முன்னாடி சிஏஏன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க ம். வந்து நீ வந்து வாழ்ற அப்படின்னா நீ வந்து உன்னோட குடியுரிமை வந்து இப்போ நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ம். அது என்ன ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையா வெடிச்சது. நிறைய எதிர்ப்புகள் வெளிய வந்தது. அது மாரி இஐஏன்னு சொல்லிட்டு என்விரான்மென்டல் ஆக்ட்ல வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. ம். இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆரம்பிக்கும்போது இந்த அப்ரூவல் வேணாம், அந்த அப்ரூவல் வேணாம்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அப்பயும் நிறைய பிரச்சனையாச்சு. ம். ஸோ, அ அப்பறத்துலருந்து இந்த மாற்றம் கொண்டு வரவங்க வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அதாவது இப்ப நான் ஒண்ணு பர்ட்டிகுலரா மாற்றம் ஏற்படுத்துறேன் அப்டின்னா, இப்போ ஒரு சட்டத்துல ஒரு திருத்தம் எடுத்துட்டு வரேன் அப்டின்னா, இவங்க வந்து சும்மா இருக்க மாட்றானுங்க. பொங்கி எழுந்துர்றானுங்க. பிரச்சனை பண்றானுங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 3 ஆக்ட்ட அ செலக்ட் பண்ணி, அந்த 3 ஆக்ட்ட மொத்தமா மாத்திட்டாங்க. ஒண்ணு ஒண்ணா மாத்துனா தானே நீ கேள்வி கேட்ப. நான் ஆமா. மொத்தமா மாத்திர்றேன். அப்ப நீ எப்படி கேள்வி கேட்பன்ற மாரி 3 ஆக்ட். ஒண்ணு வந்து இந்தியன் பீனல் கோட். இந்தியன் ம். பீனல் கோடு தான் அ நம்ம நாட்டுல இருக்க கிரிமினல் சட்டங்களின் முதன் மாதிரி. பிரைமரி ஆக்ட் அதுதான். எந்த தப்பு செஞ்சா என்ன தண்டனைன்னு சொல்றது தான் இந்தியன் பீனல் கோடு. 2வது வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இப்ப வந்து ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான். அவன அரெஸ்ட் பண்றதுலருந்து தண்டனை வாங்கி தர வரைக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல. அந்த ப்ரொசீஜர்ல போலீஸ்காரங்க என்ன டியூட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாரி அந்த அந்த கைது செய்யப்பட்டவர் என்ன அவருக்கு என்ன ரைட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்றது தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இந்த சாட்சிகள் சட்டம். ஸோ இந்த 3 ஆக்ட்டையும் என்ன பண்றாங்கன்னா, மாத்திர்றாங்க. மொத்தமா மாத்திர்றாங்க. மாத்துறதுல எங்கருந்துலாம் பிரச்சனை ஆரம்பிக்கின்றத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விலாவாரியா பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஓகே. பிரச்சனை எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ல ஆரம்பிக்குது பிரச்சனை. ஸோ இந்த இந்த 3 ஆக்ட்டுமே நான் சொன்ன 3 ஆக்ட்டுமே பிரிட்டிஷ் இங்க ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ எடுத்துட்டு வந்தது. ஸோ அங்க அவங்களுக்கு அந்த பிரிட்டிஷோட ரூல வந்து அங்க அவங்களோட ரூலிங் எப்படி இருந்ததோ அதுக்கேத்த மாரி தான் இந்த 3 ஆக்ட்டையும் ஃப்ரேம் பண்ணாங்க. ஆமா. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க வந்து அதுல ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி, இன்னும் அதுல ஒரு அட்வான்ஸ்மென்ட்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி, பிரிட்டிஷுக்குலாம் முன்னாடி போயிட்டாங்க. அதாவது மனு தர்மம் என்ன சொல்லுச்சோ, அதன்படி இத மாத்தி அமைச்சு, பேர்களையும் அதுக்கேத்த மாரி மாத்திட்டாங்க. ஹானஸ்ட்டா சொல்றேன். இது எப்படியும் இந்த ஆக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி டிசம்பர் மாசம் அப்ரூவல் வாங்குனாங்க பிரசிடென்ட் கிட்ட இருந்து. அ 2 ஹவுஸ்லயுமே பாஸ் பண்ணாங்க. அதுல வந்து மெயினா லோக்சபால பாஸ் பண்ணும்போது 146 எம்பிய சஸ்பெண்ட் பண்ணி தான் பாஸ் பண்ணாங்க. அதாவது ஆப்போசிஷன் எம்பிஸ. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட இருந்து இது வாங்குனாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 7, 8 மந்த்ஸா இது போயிட்டு இருக்கு. ஒரு 1 இயர்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 இயராவே இந்த ஆக்ட்கள்ல நான் பண்ண அதிகபட்சமான விஷயம் இந்த 3 பேரையும் மனப்பாடம் பண்றது. இன்னமும் என்னால மனப்பாடம் பண்ண முடியல. சீரியஸா. ஆமா. ரீசென்ட்டா பஞ்சாப் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்றாங்க, எதுக்கு நீங்க பேர்லாம் மனப்பாடம் பண்றீங்க? இப்ப நீங்க ஐபிசி, சிஆர்பிசின்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. அது மாரி இதுக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. ம். அந்த ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட்ல இருக்க ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்றாங்க. சோ இது பேர் ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப எல்லா ஆக்ட்டுமே இங்கிலீஷ்ல தான் பேர் இருக்கு. இப்ப இந்த 3 ஆக்ட் மட்டும் ஒரு தொடக்கமா இந்த 3 ஆக்ட்டுக்கு முதல்ல சமஸ்கிருதத்துல பேர் வச்சிருக்காங்க. ம். எழுதி வச்சு தான் படிப்பேன். அது வேற வழி இல்ல. ஐபிசி வந்து பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இந்திய தண்டனை சட்டம்ங்கிறது எந்த குற்றம் பண்ணா என்ன தண்டனைங்கிறது தான் இந்திய தண்டனை சட்டம். இவங்க அதை எப்படி மாத்திட்டாங்கன்னா, நியாய சன்ஹிதா மாத்திட்டாங்க. நியாயம்னா இது நீதி. ஜஸ்டிஸ். நீதி நீதி தரக்கூடிய சட்டமன்றமா மாத்திட்டாங்க. 2வது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். குற்றவியல் நடைமுறை சட்டம். என்ன நடைமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் குற்றவியல். இதுக்கு வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு மாத்திட்டாங்க. நாகரிக்னா மனுஷன், ம். சுரக்ஷனா பாதுகாப்பு. ஓகே. ஸோ மனுஷங்களுக்கு என்ன பாதுகாப்பு குடுப்போம் அப்படிங்கிற ஆக்ட்ன்னு சொல்லிட்டு அத மாத்திட்டாங்க. அ அது இன்னும் சுத்தம். அது அது எழுதல நானு. அதே மாரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டுக்கும் பேர் மாத்திட்டாங்க. ஸோ இங்கருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ம். இதுல குறிப்பிட்டு சில செக்ஷன்ஸ்லாம் வந்து அ நம்ம யாரையுமே வந்து இவங்களுக்கு இவ்வளோ பவர் குடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு அவ்வளோ பவர் குடுத்துருக்கீங்க. கவர்ன்மெண்ட் வந்து அப்பர் ஹேண்ட் ஆவுது.
இந்த மாதிரிலாம் பேசாம பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து எல்லா சட்டமும் பொதுமக்களுக்காக தான் இருக்கு. ஆமா. அந்த பொதுமக்களுக்கு என்னென்ன பாதிப்பு இந்த மாதிரியான டெமோக்ரஸி அதுக்கு அவேர்னஸ் தான். இல்லாம தான் என்னதுன்னா டெமோக்ரஸி அதுக்கு தான்ற. டெமோக்ராட்டிக்கா இருக்குதாங்கிறது மட்டும் தான் இங்க முக்கியம். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து சேஃப்கார்டா இருக்கணும், எல்லாரோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், இதுதான் விஷயம். ஸோ இதுல சில விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இல்ல டக்குன்னு இல்ல அவுட் ஆஃப் இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கு. இல்ல எல்லாத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஃபுல்லாலாம் படிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ப்ளஸ் எனக்கு என்னன்னா இங்கிலீஷ்ல வந்து இப்போ காமனா இருக்கிறது தான் எல்லாருக்குமே வந்து புரியும். எல்லாருமே சம்ஸ்கிருதம் வந்து படிக்கிறது வந்து தேவையில்லையே அப்படின்ட்டு. இப்போ ஒரு நார்த் இந்தியாவோ இல்லை வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து தமிழ் படிக்கணும்னு அவசியமே இல்லை, அன்லஸ் அவங்க வந்து தேவை அப்படின்னா மட்டும்தான். அதுக்கு தான் ஜென்ரலாக ஒரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே காமன் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு மொழியை வந்து திணிக்கிற மாதிரி தானே இதுலேயும், லைக் அந்த ஹிந்தியோ சன்ஸ்கிரிட்டோ வந்து இது நீ படிச்சே ஆகணும், இது என்னன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி வற்புறுத்துற மாதிரி தானே இருக்கு சட்டத்துல. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. லைக் ஒரு 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 ஆளை வந்து வற்புறுத்தி ஒரு லாங்குவேஜை வந்து படிக்க வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கே வந்து இப்படி பேர் வைக்கும் போது அப்போ அதுக்கு எதுவும் வந்து தப்புன்னு அப்படின்னு தெரியலையா, லைக் அவங்க வைக்கிறவங்களுக்கு? இல்ல இது வந்து அதுதான் நாங்க வந்து இது வந்து கடவுள் கொடுத்த சட்டம்ன்ற மாதிரி தான் அவங்க இதை பாக்குறாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க பெயர்களை வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ற கேட்டுக்கோங்க. பாரதி நியாய சங்கீதானம் இது வந்து இந்திய நீதி சட்டம்னு மாத்திட்டாங்க. நீதி தொகுப்புன்னு மாத்திட்டாங்க. இப்ப இதை இப்படியே இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா ரொம்ப 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 மோசமா இருக்கும். இந்தியன் ஜஸ்டிஸ் ஆக்ட்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று வரும்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் யாருக்கும் புரியாத பாஷையில வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஓகே, அவசியம் கிடையாது. பட் ம். ஓகே, நீங்க வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வச்சுக்கோங்க. ஆனா வந்து உள்ள என்ன இருக்குன்றதுதான் முக்கியம். இங்கேயே பேர பிரச்சனை ஆரம்பிக்குது. உள்ள இன்னும் பல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ஓகே. இப்போ இப்போதைக்கு பேச்சு பொருளா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இங்க வந்து இந்த சட்டத்தை இப்ப கொண்டு வந்துட்டாங்க, அமல்படுத்திட்டாங்க. சரிங்களா? அமல்படுத்தி இது ஆல்மோஸ்ட் இப்போ இன்னியோட ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. ஜூலை 1 அமல்படுத்தினாங்க. இன்னைக்கு ஜூலை 31 ஆயிருச்சு. அமல்படுத்தி ஒரு மாசம் ஆயிருச்சு. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நமக்கு இதுக்கு எதிரா வந்து போராடி, போராட்டம் நடத்தி, எதிர்ப்பு தெரிவிச்சு, பெருசா எந்த மாற்றமும் ஏற்படும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ம். மேபி எங்கேயாவது நமக்கு ரொம்ப அநீதியா தெரியுற ஏதாவது ஒரு 1, 2, 3 இடத்துல வேணா அத மாத்த சொல்லி நம்மோன கேட்கலாமே தவிர, இந்த ஆக்ட் கொண்டு வந்தது தான். இனிமே எல்லாரும் இந்த ஆக்ட் வந்து அடாப்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. ம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நமக்கு இது ஒரு 8 மாசம், 9 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம இத பத்தி யாரும் எதுவும் கேட்கல. எந்த போராட்டங்களும் நடக்கல. எந்த அரசியல் கட்சியும் இத பத்தி பேசல. பொதுமக்களும் வழக்கறிஞர்கள் கூட பேசல. நானே ஒரு வழக்கறிஞரா சொல்றேன். ஆனா பேசல. இப்ப நம்ம வந்து இத பத்தி போராட்டம் எல்லாரும் இது எப்படி நம்ம அடாப்ட் பண்ணி, இதுல என்ன நல்லது கெட்டது இருக்குன்றத பார்த்து, நம்ம வாழ்க்கைய நகர்த்தணுமே தவிர, இத எதிர்த்து இத நான் வந்து திரும்ப அவங்க பெறணும் அப்படின்னு வந்து போராட்டம் நடத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அ ஏன் அப்படி இப்போ மேல்முறையீடுலாம் இருக்குல்ல? இப்போ ஒரு கேஸ் வந்து தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து திருப்பியும் வந்து கேஸை ஃபைல் பண்ணி பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு ஒரு சார்ந்த மக்கள் வந்து இதுக்கு வந்து எதிராக இருக்காங்கன்னா அப்போ அவங்க நம்ம முறையீடு பண்றது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே? ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்குறேன். ஆனா இதுல 2, 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா, மக்களுக்கு இத பத்தின முழு அவேர்னஸ் இருக்கணும். 1 மாசம் ஆயிருச்சு. இப்பதான் வந்து இதுல இருக்க ஒரு ஒரு விஷயமா எங்களுக்கே தெரிய வருது. நான் தான் சொல்றேனே, இன்னும் பேரே எங்களால மனப்பாடம் பண்ண முடியல. ம். ஒரு வழக்கறிஞரா இருந்து எங்களாலயே பண்ண முடியல அப்படின்னா, ஒரு சாதாரண பொதுமக்கள கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் இன்னும் நெறைய பேருக்கு சட்டத்த மாத்திருக்கான்னு கூட தெரியாதுண்ணே. இத விட கொடூரமான விஷயம் சொல்லட்டா? நெறைய பேருக்கு ஐபிசின்னு ஒண்ணு இருந்ததே தெரியல. சிஆர்பிசின்னு ஒண்ணு இருந்தது தெரியல. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருந்தது தெரியல. சோ அந்த அளவுக்கு இங்க மக்களோட அவேர்னஸ் இருக்கு. இப்ப நான் அது ஒண்ணு இருந்தது. இப்ப அத மாத்திட்டு இத கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளயே முடிஞ்சிரும். சோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, இது வந்து அமல்படுத்திட்டாங்க. அதாவது நம்ப வந்து நாமினேட் பண்ணி உட்கார வச்ச அங்க லோக்சபா, ராஜ்யசபா மெம்பர்ஸ் அவங்க அந்த ஹவுஸ்ல பாஸ் பண்ணி தான் பிரசிடென்ட் கிட்ட கன்சென்ட் வாங்கி இத வந்து அமல்படுத்துறாங்க. சோ அவங்க அமல்படுத்துனதுல வந்து எந்த ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதுவும் பண்ணல. எல்லாமே லீகலா, ப்ரொசீஜரலா தான் அமல்படுத்தியிருக்காங்க. சோ அதனால நம்ம அது எதுவும் பண்ண முடியாது. சோ இது வந்து அதுதான்
நாடு தழுவிய பெரிய அளவுல நாட்டு மக்கள் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி பேர் வந்து இதை எதிர்த்து இதை எங்களால ஃபாலோவே பண்ண முடியாதுன்னு சொன்னாலே ஒழிய இதை வந்து திரும்ப எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ள போயிடுவோம் என்னென்ன இருக்குன்றத. முதல் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஐபிசி வந்து லார்ட் மெக்குலன்றவர் தான் எடுத்துட்டு வந்தார் பிரிட்டிஷ் காலத்துல. ஸோ அவர் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர்ஸ் படி தான் அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நான் சொன்னல, அதுல வந்து அவங்க ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர்ஸ் படி தான் அவர் வச்சிருந்தார். ஸோ அதுல முக்கியமான ஒன்று வந்து போலீஸ்காரங்களும் நம்ப மாட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து அவங்க ஆட்சி காலத்துல போலீஸ்காரங்களும் நம்ப மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 161 ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. செக்ஷன் 161 ஆஃப் சிஆர்பிசி. அதுல வந்து நீங்க போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. உங்களை நம்ம அக்யூஸ்ட் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. அது வந்து கோர்ட்ல வந்து செல்லாது. ஏன்னா போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலம் வந்து செல்லாது. அதே மாதிரி போலீஸ் வந்து சாட்சி ஏறி சொன்னா அது செல்லாது. ஒரு போலீஸ் வந்து உங்களால சாட்சி ஏற்றி சொல்ல முடியாது. ஸோ அது வந்து 161 ஸ்டேட்மெண்ட் வந்து இது. ஆனா 164 ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. செக்ஷன் 164 வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட டைரக்டா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகும். இப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இப்போ புது சட்டத்துல பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 161 ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னல, அதை வந்து வீடியோகிராஃபி பண்ணிக்கலாம். வீடியோகிராஃபி பண்ணிட்டீங்கன்னா அது செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் முதல்ல இது செல்லாதுன்னு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குற்றத்தை ஒருத்த பண்ணிட்டான்னு அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறது போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு பல வழிகள் தெரியும். அதனாலதான் போலீஸ்காரங்க கிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் செல்லாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வீடியோகிராஃபி மூலமா நீங்க வந்து எடுத்துக்கலாம், அது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டா அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ யார் வேணாலும் அவங்க குற்றவாளி ஆக்கலாம். ஸோ அது வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல் விட்னஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த புது ஆக்ட்ல. நியூட்ரல் விட்னஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு கொலையே நடக்குது அப்படின்னா, இன்னார் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு ஆளை கூட்டு வந்து நிக்க வச்சு இவர் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அவரோட கிரெடிபிலிட்டியை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்ப நீங்க யார வேணா நியூட்ரல் விட்னஸா சேர்க்கலாம், எந்த வழக்குல வேணா சேர்க்கலாம். சரியா? இது எல்லாமே வந்து இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது எல்லாமே. ஏன்னா வந்து இது எல்லாமே மனித உரிமை மீறலா தான் பார்க்கணும். ஏன் இப்போ ஒருத்தரை வந்து அப்ப எந்த கேஸ் வேணா யார வேணா அரெஸ்ட் பண்ணலாம். இன்னும் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அதாவது இந்த ரிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு குற்றம் நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுன்னா, என்னை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள அங்க இருக்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்னை கொண்டு போய் ஆஜர்படுத்தணும். ஆஜர்படுத்துறதுக்கு அப்புறம் 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்க சொல்லுவாங்க. நீதிமன்ற காவல்னா இங்க இருக்க சப் ஜெயிலையோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலையோ வந்து என்ன அடைப்பாங்க. 15 நாள் கழிச்சு என்ன பண்ணுன்னா, மறுபடியும் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கூட்டு வந்து அடுத்த 15 நாள் எக்ஸ்டென்ஷன் வாங்கி போன வீடியோல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சொன்னேன் நானு. அப்போ இந்த 15 நாள் இது கேப்ல வந்து ஒரு நாள் 2 நாள் மறுபடியும் அவங்க விசாரணைக்கு எடுத்து அந்த அக்யூஸ்ட வந்து விசாரிக்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கலாம் மேஜிஸ்ட்ரேட். ஒரு நாள் 2 நாள் தருவாங்க மேக்சிமம். இப்ப இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜுடிஷியல் கஸ்டடியை வந்து 15 நாள்ல இருந்து 90 நாளைக்கு மாத்திட்டாங்க. இப்ப 90 நாளைக்கு மாத்தினதுனால இவங்க வந்து இப்ப இந்த ஒரு நாள் 2 நாள் இவங்க வாங்குறாங்கல்ல, அந்த ஒரு நாள் 2 நாள் வந்து இந்த 90 நாள்ல ஏதாவது ஒரு நாள் இவங்க எடுத்துக்கலாம். அப்ப 90 நாள் இருக்காங்கன்னா முதல் விஷயம், இப்ப 15 நாள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் விஷயம் இந்த 15 நாள்ல வந்து அவங்க பெயில் அப்ளை பண்ணி வாங்கிப்பாங்க. இப்ப 90 நாள்ல வந்து அவங்க பெயில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஜுடிஷியல் அந்த விசாரணைக்குன்னு இவங்க வந்து பர்மிஷன் கேட்டு அவங்க அந்த கைதியை வந்து எடுக்கிறது அந்த 90 நாள்ல என்னைக்கு வேணா பண்ணுவாங்க. அப்ப நாங்க இன்னும் விசாரிக்கவே இல்லை, அதுக்குள்ள பெயில் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து இன்டர்வீன் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஒரிஜினலான கிரிமினல்னா பரவாயில்ல, இல்ல யாராவது இன்னசென்ட் தெரியாம மாட்டி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. சோ இது வந்து இருக்கா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து இப்போ ஒருத்தர் ஒரு குற்றத்துக்காக நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க அவங்க எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணீங்க, இது எல்லாம், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். எல்லா குற்றவாளியும் முதல் விஷயமா என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட்டு போவாங்க. அவருக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, அவருக்கு ஏதாவது வியாதி இருக்கா, இதெல்லாம் பார்க்கறதுக்காக. ஏன்னா சப்போஸ் வந்து கொஞ்சம் சீரியஸான டிசீஸ் இருக்கு, கொஞ்சம் ஹீனியஸான டிசீஸ் இருக்குன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து பிரிசன் வார்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த பிரிசன் வார்டுனா என்னதுன்னா, இப்ப சப்போஸ் ஒருத்தரை வந்து ஒரு குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க, அவர் வந்து ஒரு சீரியஸ் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட் வச்சுக்கோங்க, அவர் வந்து பிரிசன்ல வச்சிருக்க முடியாது.
ம். பிரிசன்ல அவருக்கு டயாலிசிஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரிசனுக்கான ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரிசன் வார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிரிசன் வார்டுல வந்து இந்த டயாலிசிஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். அது வந்து ஆக்சுவலா அது ஒரு தனி செக்மெண்ட்டாவே இருக்கும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும். ஸோ அங்க ம். வந்து ஒரு எப்பவுமே போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். குற்றவாளிகள்லாம் அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கம்பல்சரியா பண்ணணும். இப்ப ம். புதுசா கொண்டு வந்திருக்க சட்டத்துல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி கிடையாது. அதே மாரி எத்தன மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க, எந்த இடத்துல அரெஸ்ட் பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படி ஆ லைக் இருக்கிறது நல்லது தானே? அது ஏன் மாத்தணும் அவங்க? லைக் ஏதாவது காரணம் இருக்கா அது மாத்துனதுக்காக? இல்ல நெறைய விஷயங்கள் காரணமே இல்லாம தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இல்ல இந்த அதுக்கு அதே மாரியான ஆதாயம் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன் நானு. மாத்துனவங்களுக்கு. ஆதாயம் அதாவது இவங்க வைக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூனா சட்டத்த நாங்க வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறோம். யாரையும் வந்து தவறு செஞ்சவங்க யாரையும் வந்து தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்ததா. பிளஸ் வந்து இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்றோம் அப்படிங்கிற மாரி. சிம்பிளிஃபை பண்றோம்ன்ற பேர்ல வந்து இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப வந்து எஃப்ஐஆர் இருக்குல்ல. இப்ப எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தப்பு நடக்குது ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா, இப்ப வந்து என் மேல இங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். இப்ப என் மேல யாராவது கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்கன்னா, ஒண்ணு நான் எந்த இடத்துல இருக்கனோ, அந்த இடத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. ம். இல்லையா, என் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறான்ல, அவன் வீடு எங்கேயோ அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பான். இல்ல அவன ரோட்ல எங்கேயா நான் போட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் எந்த இடத்துல வச்சு அடிச்சேனோ, அந்த ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுப்பான். ஆமா. ஆனா இப்ப இங்க இருக்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா போய் கம்ப்ளைண்ட் குடுத்து எங்க வேணா எஃப்ஐஆர் போடலாம். ம். இப்ப திடீர்னு எங்கேயோ ஊர்ல போயிட்டு இருக்கான். இப்ப எனக்கு நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கணும். நான் திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன். இங்கேருந்து திருநெல்வேலி போறேன்னு வச்சுக்கோங்க. நான் திருநெல்வேலி போய் கம்ப்ளைண்ட் குடுத்து அங்கேயே எஃப்ஐஆர் போடலாம் உங்க மேல. ஓகே. அதான் அது அந்த 0 எஃப்ஐஆர்ன்றது அது பேரு தான். 0 ஆ. எஃப்ஐஆர்ங்கிறது யாரும் பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. ஓகே. ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்ண்ணே. ஓகே. அப்ப எஃப்ஐஆர் அந்த மாரி ரெஜிஸ்டர் இருக்கிறது வந்து நல்லது தானே? லைக் இப்போ ஒருத்தவங்க வந்து ஊருக்கு போறாங்க அப்படி அந்த அவசரத்துல வந்து பண்ண முடியல அப்படின்னா, அங்க போய் பண்றது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே? அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப இது என்ன அதான் என்னன்னா, இப்ப யார வேணா எங்க இருந்து வேணா எங்க வேணா எஃப்ஐஆர் போட்டு தூக்கலான்ற மாரி ஆயிருச்சு. இப்ப இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ம். இவங்கலாம் வந்து இப்ப இந்த அஃபென்ஸ்க்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா, ம். இப்போ ஒரு இப்போ நியாயமான ஒரு விஷயம் கோரிக்கைகளுக்காக போராட்டம் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து அரசுக்கு எதிரா வந்து குரல் கொடுக்குறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இப்ப இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் பேசுறவங்கலாம் கூட அரெஸ்ட் பண்றாங்கல்ல. ஆமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவங்களுக்கு ஆக்கிடுது. யார வேணா அரெஸ்ட் பண்ணலாம். எந்த இதுக்கு வேணா இப்போ இந்த ஐடி ஆக்ட்லயே வந்து ஐடி ஆக்ட் 60 வந்து இது பண்ணாங்க. அதாவது எந்த அவதூறான விஷயங்களும் வந்து பேசக்கூடாது. அரசுக்கு ம். எதிரான விஷயங்கள பேசக்கூடாது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அத வந்து இப்போ ரொம்ப அட்வான்டேஜா ஆல்ரெடி அது அட்வான்டேஜா ஆயிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிடிஎஃப் வாசன் இருக்காரு. அவரெல்லாம் வந்து சும்மா எங்கேயோ ரோட்ல நடந்து போனாலும் தூக்கிடுறாங்க அவர. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இருக்காரு அவரு. அது ஒருத்தர டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா, எந்த இடத்துல இப்ப யோசிச்சு பாருங்க. டிடிஎஃப் வாசன் இருக்காரு. டிடிஎஃப் வாசன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையில மாட்டுனாரு. அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போய் என்ன பண்ணாலும் சும்மா ஏதாவது ஒரு பிராங்க் வீடியோ பண்ணாலே தூக்கிடுறாங்க அவர. சோ இது வந்து ரொம்ப சகஜமாயிருச்சு. அதனால வந்து ம். இப்ப இதுல அட்வான்டேஜஸ் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சோ இது ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஒண்ணு ஃபாலோ பண்றோம். ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கோர்ட்லயே நீங்க ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தப்பா ஒரு கேஸ நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா, அந்த கோர்ட் வந்து அந்த ட்ரையல் எடுக்கவே கூடாது. ம். எது ரைட் ஜூரிஸ்டிக்ஷனோ அந்த ரைட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அத மாத்தணும். சோ இதுதான் ப்ரொசீஜரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்ப யார வேணா எங்க வேணா இப்ப எஃப்ஐஆர் போட்டு எங்க வேணா அரெஸ்ட் பண்ணலாம் அப்டின்னா, இப்ப என் மேல இப்ப எனக்கே தெரியாம எங்க வேணா எஃப்ஐஆர் போட்டுக்கலாம்ல. இப்ப என் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துவாங்க. எங்கேயோ ம். ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து வரோம். உங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருக்கோம். உங்கள அரெஸ்ட் பண்ண போறோம்னா, நான் என்ன பண்ண முடியும்? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லீகல் எய்ட். லீகல் எய்ட்னா என்னதுன்னா, இப்ப அரெஸ்ட் பண்ற எல்லாருமே உடனடியா வக்கீல் வச்சுருவாங்கன்னு சொல்ல முடியாது. பெயில் போடுறது. இப்ப பெயில் ம். போடுறாங்க அப்படின்னா, ஒரு வக்கீல் தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து பெயில் போடுவாங்க. இல்ல அரெஸ்ட் பண்ணலனா ஏபி போடுவாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுவாங்க. இந்த மாரி தான் நடக்கும். இப்ப லீகல் எய்ட் வந்து புரொவைட் பண்ணும். ஒரு ஸ்டேட் வந்து எந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாலும், அவங்களா வக்கீல் வைக்கலனா ஒரு லீகல் எய்ட் இதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்ட் சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அங்கருந்து ஒரு அட்வொகேட் வந்து அவங்களா கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அக்யூஸ்டுக்காக பெயில் போடுறதுக்கோ, ட்ரையல் நடத்துறதுக்கோ அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ம். லீகல் எய்ட் சர்வீஸ் வந்து அட் த டைம் ஆஃப் அரெஸ்ட் பண்ணணும். அட் த டைம் ஆஃப் அரெஸ்ட்டே வந்து உங்களுக்கு லீகல் எய்ட் சர்வீஸ் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கிட்ட கேட்டு, அவங்களுக்கு அந்த லீகல் எய்ட் சர்வீஸ் புரொவைட் பண்ணணும்.
ஆனா இப்ப எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, லீகல் எய்ட் சர்வீஸ் வந்து அட் டைம் ஆஃப் அரெஸ்ட் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்ப தரலாம்னா, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நீதிமன்ற காவல்ல வைப்பாங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில வைப்பாங்க. 15 நாள் 15 நாள் 15 நாள், அதாவது 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டுக்கணும். அதாவது அந்த கேஸோட இறுதி இறுதி அறிக்கை வந்து போலீஸ் ரெடி பண்ணி அவங்க வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட் ட்ரையல் எடுக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் ட்ரையல் வந்து நீங்க லீகல் எய்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்ப சப்போஸ் ஒரு ரேண்டமா ஒரு 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 ஆர்ஃபன் வச்சுக்கோங்க, அனாதை பையன், அவனுக்கு யாருமே இல்ல, நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அவனை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் அவன் வந்து ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். அவனுக்கு யாருமே தெரியாதுன்னு வச்சுக்கோமே, தெரியாது அப்படின்னா அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பான். அவனுக்கு ட்ரையல் அப்பதான் வந்து நீங்க லீகல் எய்ட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவீங்க. அது வரைக்கும் அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பான். இப்ப நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, ஒரு நார்மல் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆப்வியஸா வெளில அட்வொகேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நிறைய பேருக்கு இங்க வந்து இப்போ ஒரு அட்வொகேட்டை வச்சு நம்ம பெயில் இப்ப நிறைய தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னமும் கூட வந்து இந்த லீகல் எய்ட் சர்வீஸ்க்கான அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது. இப்ப ஜென்ரலா வக்கீல் கிட்ட போனா காசு செலவு பண்ணணும், அந்த மாதிரி யோசிச்சே நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொண்டு போறது இல்ல. அப்ப அப்படி இருக்கும் போது இந்த லீகல் எய்ட் சர்வீஸ் பத்திலாம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஆனா வந்து இப்போ புதுசா இருக்கிற இந்த இந்த இதுல வந்து இப்ப யாராச்சும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது ஆமா 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 ஆமா, அதுவும் அது இருக்கு. வந்து பழைய ஆக்ட்லயே இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மூலியமா சொன்னாங்கன்னா அப்போ இது இது யூஸ் இருந்தாலும் லைக் இருக்கோ இல்லையோ அது வந்து அந்த மாதிரி உங்களை ப்ரொவைட் பண்ணிக்கலாம்ல, லைக் லாயரை வந்து கூப்பிட்டுக்கலாம்ல அந்த மாதிரி இப்போ லீகல் எய்ட் சர்வீஸ்ங்கிறதே வந்து ஃப்ரீயா தரதுங்க. அரசாங்கத்துல இருந்து நமக்கு ஃப்ரீயா தருவாங்க ஓகே, அட்வொகேட்டை. நம்ம அதுக்கான எந்த காசும் தர தேவையில்ல. ஓகே. இப்ப அதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப நிறைய உங்களுக்கு தெரியாத வினோதமான வழக்குகள்லாம் இருக்கு. அட்வொகேட்டு காசு செலவு பண்ணணுன்றதுக்காக பெயில் போடாம ஜெயிலுக்குள்ளேயே இருக்க நபர்கள்லாம் இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் இந்த லீகல் எய்ட் சர்வீஸ் யூஸ் ஆகும். அப்ப ஓகே. இது வந்து உங்களுக்கு அட் டைம் ஆஃப் அரெஸ்ட் வந்து நீங்க தரல அப்படின்னா, அவன் தப்பே பண்ணலன்னா கூட அவன் வந்து ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாகணும். அந்த 90 மாதிரியான நாளைக்கு பிரச்சனைகள். வந்து மினிமம் இருக்கணும், 90 நாளைக்கு. ஆமா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. ஆமா 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 ஆமா. தான். அதுதான் அடுத்து எஃப்ஐஆருக்கு போவோம். ம். எஃப்ஐஆர் வந்து போன இதுலயே வந்து சொல்லியிருந்தேன். எஃப்ஐஆர்னா என்னது? எஃப்ஐஆர் ஆமா, பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஆமா. ஸோ எஃப்ஐஆர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க வந்து 14 டேஸ்க்குள்ள வந்து விசாரிக்கணும். விசாரிச்சு 14 டேஸ்க்குள்ள எஃப்ஐஆர் போடணும் ஒரு கம்ப்ளைண்ட்டை. இல்லை 14 டேஸ்க்குள்ள அதை க்ளோஸ் பண்ணணும். ம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அது என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு க்ளோஸ் பண்ணணும், இல்லை எஃப்ஐஆர் போடணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜரா இருந்தது. இப்போ பிஎன்எஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 14 டேஸ்க்குள்ள நீங்க எஃப்ஐஆர் போடணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல அந்த ஸ்டேஷன்ல இருக்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட்ல கிரெடிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல கிரெடிபிலிட்டி இருக்கான்றத செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிட்டு 14 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மேல இருக்க டிஎஸ்பி கிட்டயோ இல்லை ஏசி கிட்டயோ வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. இதுதான் ரூல் சொல்லுது. அதாவது சும்மா சும்மா நீங்க எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் போட்டு கேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்கன்றதான் இதோட நோக்கம். ஓகே. ஆனா இப்போ வந்து நான் வந்து எங்க ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க ஏரியாவில் ஒரு ரவுடி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ரவுடிக்கு அகேன்ஸ்டா நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவங்க 14 நாள் வெயிட் பண்ணி அதில் கிரெடிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறது போது முடிவு பண்ணாங்கன்னா, நான் அது வரைக்கும் இருக்கணும்ல, அந்த ரவுடிக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் என் ஜோலியை முடிச்சிட மாட்டான். ஸோ இந்த ம். மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நிறைய இப்போ ஒரு அவசர அவசரமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை எனக்கு நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை பத்தின உடனடியாக தீர்வு கிடைக்கணுங்கிறது மட்டும் தான் இங்க பொதுமக்களுக்கு இருக்க ஜென்ரலான இது. நான் இப்போ என்கிட்ட நான் போன வீடியோ கூட சொன்னேன் நினைக்கிறேன். ஆமா. இதுல வந்து தீர்வுகள் உடனே கிடைச்சிடணும் அவங்களுக்கு, இல்லைன்னா அவங்களால முடியவே முடியாது. அது ஒரு ஆமா. மாதிரி அந்த மாதிரி ஆயிடுவாங்க. பிபிலாம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க மக்கள். ஸோ அதனால வந்து தீர்வுகள் உடனே கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த நீதிலாம் தேடி போறோம். நீதிமன்றங்கள், போலீஸ் ஸ்டேஷன், அட்வொகேட் எல்லாம் தேடி போறோம். அப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏதாவது இப்போ ஒரு என்னோட இதுவே திருட்டு போய் ஏதோ நகை திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கிரெடிபிலிட்டி இருக்கான்னு நீங்க செக் பண்ணி நான் எஃப்ஐஆர் போடுறேன்னா, அப்ப நகை திருட்டின் மூலமா அதை வித்து சாப்பிட மாட்டான் எப்பயும், இல்ல அவன் வேற எங்கேயா கூட தப்பிச்சு ஓடுற மாட்டான். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ், கம்பல்சரி இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரியும் பண்ணலாம். போலீஸ்க்கு வந்து இந்த அதிகாரங்கள்லாம் தராங்க.
ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ்னா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கிறதா, யூஸ்வலா நடக்கிறதா. ஆனா இப்போ கிரெடிபிலிட்டி நான் செக் பண்ணிட்டு போறேன்னு கூட போலீஸ் சொல்லலாம். அதை வந்து உங்களால கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க அதை செய்யறாங்க. அதை ம். வந்து பண்ணலாம். ஆனா வந்து தே ஹாவ் த பவர். இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்குது அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் படி போடணும் அப்படின்னா 14 நாள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து அவங்க போட்டுக்கலாம். பவர் யூஸ் பண்ணலாம். ஓகே. அவங்க போனா போட்டுக்கலாம். இல்ல நான் கம்பெனியோட கிரெடிபிலிட்டி செக் பண்றேன். 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னு அவங்க நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா, நான் கம்பெனியோட கிரெடிபிலிட்டி செக் பண்றேன்னு சொல்லி அவங்க வெயிட் கூட பண்ணலாம். ஓகே. அது அவங்களோட விருப்பம். ஸோ இது வந்து புதுசா கொண்டு வந்த இது. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படின்னா விசாரிக்கணும். 14 டேஸ் டைமு. அதுக்குள்ள எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போடலன்னா அந்த கம்ப்ளைண்ட் என்னங்கிறத விசாரிச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிருக்கணும். கம்யூனிட்டி சிஎஸ்ஆர்ன்றது சர்வீஸ் என்னது? ரிப்போர்ட். கம்யூனிட்டி சர்வீஸ் அதாவது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அது. ஓகே. இந்த தேதியில இந்த இத்தனை மணிக்கு இந்த நபர் வந்து இந்த நபர் மேல இந்த குற்றத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஓகே. கம்யூனிட்டி சர்வீஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதை ஓகே. வந்து இஷ்யூ பண்ணணும். இப்ப அது இஷ்யூ பண்ணதை கிடையாது. இப்ப அது கிடையாது. அது இருக்கு. அதுவும் அது இருக்கு. இருக்கு. ஓகே. அது இருக்கு. அது இருக்கு. அது ஆனா அது தர்றது. இப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பேசிக்காவே சிஎஸ்ஆர் கொடுக்கறது இல்லைங்க. முதல்ல ஓகே. சிஎஸ்ஆர்னு ஒன்று இருக்குன்றதுக்கான இப்போ ஸ்டேஷன் ப்ரொசீஜர் இப்போ எப்படி சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள்லாம் வழக்கறிஞர்கள் வந்து நான் அதை நம்புறேன். இப்போ நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா ப்ரொசீஜரும் அவங்களுக்கு அவேரா இருக்காங்களான்றதை நான் தெளிவுபடுத்திப்பேன். ம். அவங்களுக்கு அவேரா இல்லைன்னா நான் அதை அவங்களுக்கு அவேரா பண்ணிடுவேன். நான் அவேர்னஸ் ம். கொடுத்துருவேன். ம். அதே மாதிரி தான் போலீஸும். போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து ஒரு காமன் பிளேஸா பார்க்கணும். அது ஒரு பப்ளிக் பிளேஸ் அவ்வளவுதான். போலீஸ் ஸ்டேஷன் இந்த இன்னும் சில இந்த சினிமாக்கள் பண்ண விஷயங்கள் என்ன தெரியுமா? என் குடும்பத்துல ஒருத்தன் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே காலை வச்சது இல்லைன்னு பாருங்க. அதெல்லாம் இன்னும் அபத்தமான விஷயம். போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது ஒரு நார்மல் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி தான். அங்க ம். வந்து இப்போ உள்ள போறாங்கன்னா போலீஸ் வந்து மக்கள் அந்த மாதிரி நான் நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல பார்த்திருக்கேன். போலீஸ் வந்து மக்கள் அவ்வளோ அருமையா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆமா. அவங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ், அவங்களுக்கான ரைட்ஸ் இப்படிதான் இதை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமே நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ்லாம் போலீஸ்க்கு கொடுத்துருக்கேன். அதே ம். மாதிரி சார்ஜ் ஷீட் வந்து இப்போ நம்ம எஃப்ஐஆர் போட்டு அவர் வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனரா வந்து ஜெயில வச்சிருப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு வந்து அவங்கள 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும். இப்போ அது வரைக்கும் விசாரணை நடந்துட்டே இருக்கும். கடைசியா இறுதி அறிக்கைன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் ஒன்று போடுவாங்க. அதாவது இதில் இவங்கெல்லாம் விசாரிச்சிருக்கோம், இதெல்லாம் விட்னஸா சேர்த்திருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு ஆதாரமா கிடைச்சிருக்கு, இவர் குற்றவாளி தான், இல்ல இவர் குற்றவாளி இல்ல, ஏதோ ஒன்று சொல்லி சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணணும். அந்த சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அடிஷனல் சார்ஜ் ஷீட் நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்க, போலீஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடிஷனல் சார்ஜ் ஷீட் திடீர்னு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதுல எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட் ஒன்று நாங்கள் ஃபைல் பண்ணோம்னா, அந்த ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட தான் ஃபைல் பண்ணணும். ம். அதாவது சிஆர்பிசி படி, இதுக்கு முன்னாடி இந்த பழைய ஆக்ட் படி. ஆனா இப்ப வந்து அது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ஓகே. அப்போ போலீஸ் வந்து எத்தனை அடிஷனல் சார்ஜ் ஷீட் வேணா அவங்க ஃபைல் பண்ணிக்கலாம் ட்ரையல் நடக்கும்போது. அதுக்கு வந்து ஓகே. மெஜிஸ்ட்ரேட் வந்து பெர்மிஷன் தரணுன்ற அவசியம் கிடையாது. சரி இல்ல. ஓகே. பார்க்க போனா அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரிமினலுக்காக மட்டும் யோசிச்சு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் யாராவது ஒரு இன்னசென்ட் பர்சன் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களும் காலி அப்படின்ற மாதிரி இருக்குது இதுல. இப்போ அடிஷனல் சார்ஜ் ஷீட்கான பெர்மிஷன் ஏன் மெஜிஸ்ட்ரேட் கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து கோத்ரூ பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் ஷீட் கோத்ரூ பண்ணி சஃபிஷியண்டா இருக்கா, இதை வச்சு ட்ரையல் நடத்தலாமா. இப்போ அடிஷனல் சார்ஜ் ஷீட் நீங்க ஃபைல் பண்ணாலும் அதுக்கான ப்ராப்பர் ரீசன்ஸை வந்து ஸ்டேட் பண்ணணும். அதை ஸ்டேட் ம். பண்ணதுக்கு அப்புறம் தான் மெஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணுவாங்க. இதை வந்து அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கான பெர்மிஷன் தரலாமா வேணாம் முடிவு பண்ணுவாங்க. அப்ப இப்போ வந்து அதுக்கான அவசியம் கிடையாது. அப்ப நீங்க எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வேணா மேபி மேனிபுலேட்டட் டாக்குமெண்ட்ஸா கூட இருக்கலாம். இப்போ இத்தனை நாளுக்குள்ள நான் ஃபைல் பண்ண எனக்கு ஒரு டைம் பவுண்ட் இருக்குண்ணே. நான் வந்து ம். டைம் பவுண்ட்ல ஃபைல் பண்றேன். இப்போ நான் ஒரு விஷயத்த மேனிபுலேட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த டைம் பீரியட் பத்தாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டு கூட நான் அதுக்கப்புறம் அடிஷனல் சார்ஜ் ஷீட்டை அதை ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இப்போ இந்த புது இதுல வந்து நான் வீடியோஸ் பார்த்தா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுல வந்து இப்போ 45 நாளுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு இருக்கும்போது இது அந்த இது கேட்டகரியில வந்து அப்போ சீக்கிரமா தானே ஒன்று கொடுக்கணும், லைக் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதும். எல்லாத்துக்குமே இவ்வளவு, ஏன்னா இப்பயும் வந்து எல்லாத்துக்குமே டைம் பவுண்ட் இருக்குண்ணே. ஓகே. எல்லா கேஸ்க்கும் எல்லாத்துக்குமே டைம் பவுண்ட் இருக்கு. இத்தனை நாளுக்குள்ள ஒரு கேஸ் முடிக்கணும். சம்மரி ட்ரையல்னு ஒன்று இருக்கு. சம்மரி ட்ரையல்னா 6 மந்த்ஸ்க்குள்ள நீங்க அந்த ஜட்ஜ் வந்து அந்த கேஸ்க்கான ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கணும். ம்.
ஆனா பண்றது நடக்கிறது இல்லைங்க. அப்போ வந்து இப்ப இந்த 2 தடவை தான் வாய்தா தான் இழுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அது யாரும் ஃபாலோ பண்ண போறதில்ல. பண்றது சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்க. சாத்தியக்கூறு இல்ல. ம். நம்ம சரியா வந்து ஆமா, ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு கண்ட்ரி இது. ஹெக்டிக்கான ஒரு பொசிஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேஷன்லயே ஒரு 10 கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா, அவன் எத்தன மேன் பவர் கம்மி. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த கேட்கிறோம் ஒரு நாளு. எந்த ஸ்டேஷன் எதுலாம் சொல்ல முடியாது என்னால. ஃபோன் பண்ணி சொல்றோம். ஒரு ஒரு ரிப்போர்ட் போய் அவங்க வாங்கணும். அதாவது கேஸ் எஃப்ஐஆர் போட்டு 3 2022ல போடுறாங்க எஃப்ஐஆர். 24 முடிய போது. அந்த ஒரு ரிப்போர்ட் வாங்காதனால கேஸ் ஃபர்தரா மூவ் ஆகாம இருக்கு. சரி ஆனா ரிப்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு 30, 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏன் சார் வாங்கலாம் சார்? மேன் பவர் இல்ல சார்ன்றாரு அவரு. அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நாங்களே தான் சார் போய் வாங்கணும். யார் சார் போய் வாங்குறது? ஆள் இல்ல சார் அப்படின்றாரு. ம். ஸோ இங்க அது அது ஒரு செப்பரேட் ப்ராப்ளம் ஆயிடும் அப்புறம். அத பத்தி நம்ம பேசாம அது செப்பரேட் ப்ராப்ளம். இங்க மேன் பவர் ப்ராப்ளம்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நெறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இப்ப இத அமல்படுத்துறதுலே நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. நான் சொல்றேன் இருங்க. போன வாட்டி சொன்னேன்னு நெனைக்கிறேன் நானு. அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அ இன்னொன்னு வந்து வீடியோ ட்ரையல் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ ட்ரையல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர் வந்து ஜெயிலுக்குள்ளயே இருப்பாரு. வக்கீல் வந்து நீதிமன்றத்துல இருப்பாரு. ம். அ நீதிபதி இருப்பாரு. வீடியோ ட்ரையல் மூலமா நீங்க வந்து விசாரிச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது என்னன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் குறைக்கிறது. இப்போ புழல்லேருந்து திருவள்ளூர் கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க புழல்லேருந்து ஒரு வண்டி வச்சு, அவன் வந்து திருவள்ளூர் கூட்டு வந்து, அவனுக்கு சோறு வாங்கி குடுத்து, மறுபடியும் அங்கருந்து கூட்டு போயிட்டு நீங்க புழல்ல விடணும். ஏன்னா ஜுடிஷியல் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஆயிடும். ஸோ டிராவல் டைமு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க வீடியோ ட்ரையல் ஆக்கிட்டோம். அவன் உள்ளேயே இருக்கட்டும். அங்கருந்து வீடியோ இப்போ நான் ஒரு அக்யூஸ்டுக்காக பெயில் போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் பிரைமரியான விஷயம் நான் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த அக்யூஸ்ட் கிட்ட பேசணும். ஆமா. இப்ப ஏவி போடுறேன்னா அது வேற கதை. அதாவது ம். அவன ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறேன்னா, வெளியில உட்கார வச்சு எங்கேயாவது மறைவான இடத்துல உட்கார சொல்லி பேசிறலாம். ஆனா, இப்போ அவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜெயில்ல கூட்டு போய் போட்டாங்க அப்டின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் புழல் விசிட் பண்ணுவோம். ஜெயில் விசிட் போயிட்டு அவர உட்கார வச்சு பேசுவோம். இப்ப வீடியோ ட்ரையல் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, அதுக்கான அவசியம் கிடையாதுன்ருவாங்க. நம்ம வீடியோ கால்ல பேசுங்க. பேசுங்க அப்டின்ருவாங்க. அப்ப என்னால வந்து அது கரெக்ட்டான விஷயங்கள இன்டராக்ட் பண்ணா மட்டும் தான் அது கரெக்ட்டா பண்ண முடியும். இன்டராக்ட் பண்ணலனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ ட்ரையல் வந்து அது ஏதோ இந்த கோவிட் டைம்ல இந்த வீடியோ ட்ரையல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹைகோர்ட் வரைக்கும் அது எல்லாமே பண்றாங்க. இப்பயும் ஹைகோர்ட்ஸ்ல வந்து வீடியோ ட்ரையல் அலோவ்டு தான். ஹைகோர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஏன் வீடியோ ட்ரையல் ரொம்ப கரெக்ட்டான விஷயம்னா, ஹைகோர்ட்ல வந்து எந்தவித கிளையண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்க. இது நான் போன வீடியோல சொன்னேன். ஆமா. வெறும் அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அங்க வந்து வீடியோ ட்ரையல் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலா. இன்ஃபாக்ட் வரவேற்கக்கூடிய விஷயம் தான் அது. நெறைய டைம் சேவிங்கான விஷயம் அது. அதே மாரி ஹைகோர்ட்ஸ்னாலே உங்களுக்கு அங்க யூஸ் பண்ற டெக்னாலஜியும் இதுவும் வேற லெவல்ல இருக்கும். அங்க அந்த கேமரா முதற்கொண்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம லோயர் கோர்ட்ஸ்ல வந்து கிளையண்ட்ஸ் வருவாங்க. அவங்களே இன்டராக்ட் பண்ணணும், பேசணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து பண்ணலன்னா, அப்ப இன்னும் மேல இருக்க சுப்பீரியர் கோர்ட்ஸ்க்கு தான் இந்த பர்டன் இன்கிரீஸ் ஆகும். இங்க சரியா ஒரு விஷயத்த பண்ணலன்னா, இங்க சரியான ஒரு விஷயம் அவுட்புட்டா வராது. இங்க அவுட்புட் சரியா வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்பீல் போவேன். அப்ப மேல இருக்க நீதிமன்றங்களுக்கு வேலை பளு அதிகமாகும். ஸோ ம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து வந்து இந்த கைவிலங்கு. கைவிலங்கு அந்த விலங்கு போடுறாங்கல்ல, அது ஜென்ரலாவே யாருக்கு போடுவாங்க அப்டின்னா, ரொம்ப 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 தீவிரமான குற்றம் பண்ணவரு, ரொம்ப கொடூரமான குற்றம் பண்ணவரு, இந்த மாரி ஆட்களுக்கு தான் வந்து இந்த கைவிலங்கு போடுவாங்க. அந்த ஓகே. கைவிலங்கு போடுறாங்க அப்டின்னா வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கிரைம்ஸ், ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டட் கிரைம்ஸ் பண்றவரு அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இந்த கைவிலங்கு போடுவாங்க. ஆனா இப்ப இது எப்டி ஆக்கிட்டாங்க அப்டின்னா, இப்ப வந்து அ குற்றம் சார்ந்த விஷயங்கள அடிக்கடி பண்றவரே வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்ற மாரி ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு 4, 5 கொலை கேஸ் இருக்கு ஒருத்தன் மேல அப்டின்னா, அவன் ஒரு ஹீனியஸான ஒரு அஃபெண்டர். ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க ஏரியால வந்து விளக்கு எரியல. தண்ணி வரல. இதுக்கு வந்து நான் ஒரு 4, 5 போராட்டத்துக்கு கலந்துக்கிறேன்னா, என் மேல இப்ப எஃப்ஐஆர் போடுறான். அந்த மாரியும் அது ஆக்சுவலா அன்லாஃபுல் அசெம்பிளி அது. என் மேல எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா, நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தெருவுல இறங்கி போராடுறேன். அப்ப நானும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஆயிடுறேன். ஓகே. அப்ப இதுல வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க. இந்த ம். சட்டங்களுக்கு எதிரா போராடுறவங்க. ஆனா படங்கள்ல இதெல்லாம் காமிக்கிறாங்கல்ல. யாரு யார வந்து அரெஸ்ட் பண்ணனாலும் வந்து கைவிலங்கு போட்டு தான் கூட்டு போறாங்க இப்போ போராட்டம். அது இல்லன்னா வந்து நீங்க பார்ப்பீங்களா?
இல்ல சொல்லுங்க இல்ல பார்க்கலாம். சொல்றேன் நானு. அது பார்த்து பண்ண மாதிரி இருக்கு இது பார்க்க போனா. அது கமர்ஷியலைசேஷனுக்காக பண்றதுண்ணே. ஆனா வந்து இங்க கைவிலங்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. நார்மலான அஃபென்சஸ்க்குலாம் கைவிலங்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்க்கு தான் கைவிலங்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இன்வால்விங் இன் எனி அஃபென்ஸ் ரிப்பீட்டட்லி அவங்கலாம் வந்து ஹபிச்சுவல் அஃபெண்டர் ஆயிடுறாங்க. இதே இந்த மாதிரி போராட்டங்கள்ல கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த உண்ணாவிரதம்லாம் பண்றாங்கல்ல, உண்ணாவிரதம் வந்து அஃபென்ஸ் ஆக்கிட்டாங்கண்ணே. உண்ணாவிரதம் தான் அஃபென்ஸ் ஆக்கிட்டாங்க. ஆனா இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப இந்த எக்கனாமிக்கல் அஃபென்ஸ்லாம் பண்றாங்கல்ல, இவங்களுக்குலாம் வந்து கைவிலங்கு கிடையாது. ஏன் அப்படி? எக்கனாமிக்கல் அஃபென்ஸ்ல இருந்து இப்ப இந்த புது ஆக்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆ எக்கனாமிக்கல் அஃபென்ஸ்ல வந்து கைவிலங்கு அது இப்போ ஒண்ணு பட்ஜெட்ல ஒண்ணு சூப்பரா ஒரு விஷயம் பார்த்தேன். நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. இன்கம் டாக்ஸ் வந்து இப்ப நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், ஆ. உங்க மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியாது. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த சிவாஜி படத்துல வந்ததுல என்னது அளவுக்கு அதிகமா சொத்து வச்சிருந்த காரணத்துக்கு அவங்கள கைது பண்றோம்னுவாங்களே, ஆ, ஆ. இனி அதை பண்ண முடியாது. கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, இன்கம் டாக்ஸ் கட்டாது. அப்ப சீசரு யாருமே கட்ட தேவையில்லையே. சீசர் இருக்கு. சீஸ் பண்ணுவாங்க, உங்களோட ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்க இவ்வளவு அமௌண்ட், இப்போ ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க வீட்டுல அப்படின்னா அந்த 10 கோடி ரூபாய் தூக்கிட்டு போயிடுவானுங்க. ம். ஆனா வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. அது ஒண்ணு. இதுல இன்னொன்னு சூப்பரா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து இப்போ இந்த இதுல சிஆர்பிசில ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ப்ராப்பர்ட்டி அண்ட் பிலாங்கிங்ஸ போலீஸால சீஸ் பண்ண முடியும். அது வந்து இப்ப புதுசா சிஆர்பிசில கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் கொண்டு வந்திருக்காங்க? நான் இப்போ ஒரு தப்பு பண்றேன்னா என்னோட ப்ராப்பர்ட்டிக்கும் எனக்கும் என்ன, அதுக்கும் எந்த குற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து இப்ப ரீசெண்டா சென்னையே உலுக்குன ஒரு மர்டர் கேஸ் போச்சுல, ஆமா. அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ண எல்லாரோட, இப்ப புது ஆக்ட் படி அரெஸ்ட் பண்ண எல்லாரோட ப்ராப்பர்ட்டியும் சீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இந்த இடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், ம். அவங்களுக்கு மட்டும் தான் பவர் இருந்தது. அதுலயே வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு தான் அந்த பவர் இருந்தது. இந்த மாதிரி சீஸ் பண்றது இதெல்லாம் பண்றதுல அவருக்கு தான் பவர். இப்ப போலீஸே பண்ணலாம், அதெல்லாம் ஜாலியா பண்ணலாம். அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த லாக்அப் டெத் நடக்குதுல்ல, இது இந்த 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 படம் சூர்யா படம் வந்தது, ஜெய்பீம். ஜெய்பீம். ம். அந்த லாக்அப் டெத் வந்து என்னன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிப்பாங்க. லாக்அப் டெத் ஆயிருச்சுன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அதாவது இங்க லோக்கல் கோர்ட்ல இருக்க மேஜிஸ்ட்ரேட். இப்போ வந்து எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டே விசாரிக்கலாம். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா யாரு? நம்ம இது தாசில்தார். ம். தாசில்தாரே என்கொயரி பண்ணலாம் அத. அந்த உண்ணாவிரதம் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த உண்ணாவிரதத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ உண்ணாவிரதம் எதுக்கு இருப்பாங்க ஜென்ரலா? ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்து உங்க ஏரியால விளக்கு எரியல, இல்ல வந்து இந்த சட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. இப்ப இந்த ஐபிசில அந்த பிஎன்எஸ்ல என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியலையும் நீ ஒரு விஷயத்த செய்யின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது செய்யாததானே செய், செய்யணும்னு சொல்லணும். கரெக்டா? நியாயமான விஷயமா? உங்களுக்கு புரியுது நியாயமான விஷயமா? இப்ப வந்து நான் உங்க ஏரியால விளக்கு எரியல, தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உண்ணாவிரத போராட்டம் ஒரு 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எங்க ஏரியால விளக்கு எரியல, நீ விளக்கு போடுன்னு சொல்றீங்களா? அத வந்து சொல்லக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவர. அவர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வேலை செய்வார் அவரு. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர் இப்படி தான் வேலை செய்வாரு. நீங்க போயிட்டு அவர் இதை செய்யுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது ஃபோர்ஸ் பண்ணா கிரிமினல் அஃபென்ஸ் இனிமே. கிரிமினல் அஃபென்ஸ் ஆக்கிட்டாங்க. அப்ப செய்யலன்றதுக்கும் ஒரு ஃபைல் பண்ணலாம்ல, அதுக்கு மக்களுக்கு தேவை இருக்குல்ல. இங்கதான் விஷயம். இப்போ வந்து சப்போஸ் சரி ஓகே, நானும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றேன்னு நீங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த ஆபீசர் இங்க இருக்காரு, ஒரு விஏஓ தாசில்தாரோ யாரோ ஒருத்தர் இங்க இருக்காரு, இவர் வந்து அவரோட வேலையை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த ஆபீசரோட சுப்பீரியர் இருக்கார்ல, அவர் வந்து இதை விசாரிப்பாரு. விசாரிச்சு இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாமா வேணாவா அப்படிங்கிறத விசாரிப்பாரு. விசாரிச்சுட்டு இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவர் மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மட்டும் தான் எடுப்பாங்க. அது எந்த, நீங்க அந்த ஆபீசர் மேல என்ன கம்ப்ளைண்ட் வேணா கொடுக்கலாம். நீங்க என்ன ம். அடிச்சாருன்னு கூட கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் தான் எடுப்பாங்க ஒரு மேல. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதே அவரு மாதிரி ஜெயிலுக்கு போக மாட்டாரு ஸ்ட்ரைட்டா, மக்கள் போற ஆமா, மாதிரி. அது அதுதான் சொல்றேன். நீங்க வந்து கவர்மெண்ட் ஆபீசஸ் வந்து அந்த மாதிரி, இப்ப நீங்க இப்ப உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் வேறண்ணே, தனிப்பட்ட ம். பிரச்சனைகள் வேற. நீங்க அங்க ஆபீஸ்க்குள்ள போயிட்டு வேற ஏதாவது நடக்குது, நீங்க போட்டு அவர் அடிச்சிருக்கீங்கன்னா அது வேற விஷயம். இல்ல ம். அவரு உங்களை அடிச்சிடறான்னு அது வேற விஷயம். இப்ப இந்த மாதிரி உண்ணாவிரதம் பெரிய அளவில் நீங்க வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை கூட்டி நீங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துறீங்க, இல்ல உண்ணாவிரதம் பண்றீங்க அப்படின்னா, அங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும்.
ஓகே. பொதுவான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இது ஃபாதர் ஒண்ணா. ஆஃப் அவர் நேஷன் மாரி போட்டு அவரே வந்து அப்படித்தானே அகிம்சையில தானே சுதந்திரமே வாங்கி கொடுத்தாரு. இப்போ அதுவே இல்லைன்னும் போது அப்புறம் எதுக்கு ஃபாதர் ஆஃப் நேஷன் அவரை வச்சிருக்கணும்? அதேதான். இந்த 124 ஒன்று இருக்கு. ஓகே. இந்த 124 வந்து ஐபிசியில 124 வந்து செடிஷன் சொல்லுவாங்க. செடிஷன்னா தேசத்துக்கு எதிராக அவதூறு பரப்புறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது, தேச துரோகம்னு கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். அந்த 124 என்ன பண்ணிட்டாங்க, அந்த 124 வேணான்னு எடுத்துட்டு அதை விட சூப்பரா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஏதோ ஒன்று பேசுறீங்க, அதாவது சோஷியல் மீடியாலயோ இல்ல வந்து ஜென்ரலாவோ இந்த பொது இடங்கள்லயோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசுறீங்க அப்படின்னா அது வந்து ஆன்டி ரிலீஜியஸா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. அதாவது ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத வந்து ஓப்பன் அண்ட் வைடா இதுதான் நீங்க பேசுறீங்க, இது ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி இப்போ நேரா வெளியே போயிட்டு ஒரு 4 பேர் இருக்க இடத்துல என்னது அல்லாஹ் அக்பர்னு கூட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று சொல்றோம், இல்ல கர்த்தராகி இயேசுவேன்றோம், இல்ல சிவாய நம ஹோம் சொல்றோம், ஏதோ ஒன்று சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க ஏதாவது ஒரு கடவுளை பத்தி பேசும்போதோ அப்ப நீங்க வந்து மற்ற கடவுள பிரிவினையை தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்க மேல கேஸ் போடலாம். அப்போ பப்ளிக் கேதரிங்ஸ்லாம் இருக்காது, அப்படி அது பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும். அது வந்து மத மாற்றத்துக்காக பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கேஸ் போடலாம் அதுக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆ. அப்போ இது முன்னவே இல்லை இது. கிடையாது. ஓ. இப்ப வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேசிக்கான அர்த்தம் என்னதுன்னா, இந்த நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை நீங்க வந்து பரப்பக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. இப்ப ரீசெண்டா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்கல்ல, அது பெரிய பிரச்சனை ஆகல, வேர்ல்டு கப் ஜெயிச்சு குடுத்துட்டாங்க. அதுல வந்து ரோஹித் சர்மா என்ன பண்ணாருன்னா இந்த கொடியை வந்து எடுத்துட்டு போய் கிரவுண்ட்ல நட்டு வைக்க பார்த்தாரு. ஓ. அதை நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த கவனிக்கல. ஆக்சுவலி பிளாக் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பிளாக் ஆக்ட் படி தேசிய கொடி வந்து தரையில படக்கூடாது. ஆ. இட்ஸ் அன் அஃபென்ஸ் அது. ஆனா ரோஹித் சர்மா நட்டு வைக்கும்போது அது தரையில பட்டது. அதை வந்து லைட்டா கலப்பி விட பார்த்தாங்க. ஆனா வந்து பிசிசிஐ வந்து காப்பாத்திட்டாங்க ரோஹித் சர்மா. ஏன்னா வந்து கப்பை ஜெயிச்சு குடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம என்னத்த கேஸ் போட்டு, அதனால வந்து காப்பாத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க நான் தேசத்துக்கு எதிராக நீங்க வந்து பேசக்கூடாது, பரப்பக்கூடாது. இப்ப ரொம்ப சிம்பிளா என்னென்ன, இப்ப நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ஆ இப்ப சிஏஏன்னு ஒரு ஆக்ட் வந்தது, உங்களுக்கு சூப்பரா புரியுற பாருங்க. சிஏஏன்னு ஒரு ஆக்ட் வந்தது, குடியுரிமை திருத்த சட்டம்னு கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க குடியுரிமையை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் இது சொல்றாங்க? மறைமுகமா நம்ம கொஞ்சம் அரசியலும் பேசுவோம். மறைமுகமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது 1947க்கு முன்னாடியும் நீ இங்க தான் இருந்த அப்படிங்கறத நீ ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி தான் அதுல சொன்னாங்க. அப்ப முஸ்லிம்ஸ்க்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல வந்து உங்களை வைப்பாங்க. இப்ப சப்போஸ் இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு தான் சொல்லிட்டு இங்க நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க. அப்போ இப்போ வந்து இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தேசத்தை இந்த நாட்டோட இதை குலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என் மேல வந்து வழக்கு பதிவு பதிவு பண்ணலாம். ஓகே. அதான் இப்ப இவங்க சொல்ல வராங்க. அப்போ எப்படிதான் அவங்க ப்ரூவ் பண்றது? லைக் வேற வழி இல்லையே. அதாவது அந்த ஆக்ட்ல நீங்க உங்களோட குடியுரிமையை ப்ரூவ் பண்ணதெல்லாம் ஒரு ரெண்டாவது விஷயம். இப்ப அந்த ஆக்ட்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டே தப்புன்னு நம்ம இங்க பேசுறோம்ல, அந்த மாதிரிலாம் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கறத இங்க விஷயமே. அப்ப பேசுறதுனால நானும் ஜெயிலுக்கு போவேன்னு சொல்றேன் இப்போ. இல்ல, புரியுது புரியுதுயா. அப்போ லைக் அப்போ மைனாரிட்டியா இருக்கிற எல்லா ரிலீஜியஸோ கேஸ்டோ வந்து அப்போ வந்து அதுல அடி வாங்குவாங்களே எப்படியோ. ப்ரிடாமினண்டா ஆமா மேல இருக்காங்களோ அவங்க மேலோங்கி இருக்கிற மாதிரி சட்டம் தானே இது அப்போ. ஆமா 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 ஆமா. அதாவது நீங்க சொல்ற எந்த விஷயத்த வேணாலும் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணி உங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். அது வந்து உண்மையாவே நீங்க அந்த எண்ணத்தோட தான் சொன்னீங்க. இப்போ ஒரு குற்றத்தை பண்ணோம்னா அதுக்கு வந்து ரெண்டு விஷயம், நான் போன இதுல சொன்ன இதையும் ஆக்டர் சீரியஸ் மென் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயல் செஞ்சிருக்கணும், அந்த நோக்கத்தோட செஞ்சிருக்கணும். அதுதான் இங்க குற்றத்துக்கான ஒரு அடிப்படை. இப்ப அந்த நோக்கத்தை வந்து தூக்கிட்டாங்க. நீ இதை சொல்றியா, உன்னை வந்து நான் கைது பண்ணலாம். இது வந்து தேசத்தின் ஒற்றுமைக்கு எதிரா இருக்கு, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம்க்கு எதிரா இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை இங்க எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம்.
அப்படிதான் இப்போ வந்து இதை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மெரைட்டல் ரேப்ஸ்லாம் நடக்கும். மெரைட்டல் ரேப்புங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கணவன் வந்து மனைவி வந்து கற்பழிக்கிறது. அதுவும் ஆக்சுவலாக தப்பு தான். ஸோ இப்போ இந்த மெரைட்டல் ரேப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மெரைட்டல் ரேப் வந்து எடுத்துடுறாங்க. மெரைட்டல் ரேப்ன்ற கான்செப்ட் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்தது. இந்த அன்நேச்சுரல், நம்ம எல்லாம் அடல்ட்ஸ் தான், நம்ம எதுவும் கிடையாது. அன்நேச்சுரல் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 376 377 இது அன்நேச்சுரல் செக்ஸ். அது அது வந்து அதாவது இப்ப ப்ராப்பர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அன்நேச்சுரலான விஷயங்களை வந்து அவங்க பண்ணக்கூடாது. இப்ப அந்த அனிமல்ஸ் கூட வச்சுக்கிறதா கூட அன்நேச்சுரல் செக்ஸ் தான். ஸோ அதெல்லாம் கூட அஃபென்ஸ் தான். இப்ப அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் அந்த மாதிரி அன்நேச்சுரலா செக்ஸ் வச்சுக்கிறது வந்து அஃபென்ஸ் கிடையாதுன்னு ஒரு ரீசன்ட் ஜட்மெண்ட் இருந்தது. அதாவது அந்த ஒய்ஃபை வந்து கொஞ்சம் டான்ட் பண்ணி அன்நேச்சுரலான விஷயங்களை பண்றது வந்து அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்தது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்தது. அது இப்ப இருக்கிற சட்டத்துக்கு வந்து அது முரணான ஒரு விஷயம் தான். அப்புறம் எப்படி அதை judgment? மாத்தி அமைச்சிட்டாங்க. அதுதான் சொல்றேனே, இருந்த நிறைய விஷயத்த வேணாம்னு சொல்லி தூக்கிட்டாங்க. மெரிட்டல் ரேப் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. இந்த மெரிட்டல் ரேப்புங்கிறது என்னதுன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு அப்படியே ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி போவோமே. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து அப்பெல்லாம் வந்து யாருமே வெளியில வரல, அவங்களுக்கான எக்ஸ்போசர்ஸ் கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் வந்து எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாத்துக்குமாவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம விமனுக்கு வந்து நிறைய வந்து வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கான ரைட்ஸே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அதுக்கப்புறம் தான் இவ்வளவு ரெவல்யூஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. அப்ப இன்னமும் வந்து நம்ம அந்த இப்ப மேரிட்டல் ரேப் தப்பு கிடையாது அப்படின்னா நம்ம மறுபடியும் பிற்போக்கா ஆகிற கணக்கு தான் அது. அவங்களோட கன்சென்ட் தான் முக்கியன்றது தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப இதுவே வந்து பிற்போக்கா நகரத்துக்கான இதுதானே இது. யூஏபிஏன்னு ஒன்று இருக்கு, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா எப்படி சொல்றது, இப்ப இந்த மாப் லிஞ்சிங்லாம் இருக்குல்ல, இப்ப இந்த ரீசெண்டா அந்த சொன்ன அந்த சென்னை கொலை வழக்கு, அது வந்து ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அந்த மாப் லிஞ்சிங்னா கூட்டமா சேர்ந்து ஒரு தப்பு பண்றது, அது ஹீனியஸ் அஃபென்சஸ். அந்த ரொம்ப கொடூரமான குற்றங்கள், கொலை செய்யறது, கூட்டமா போயிட்டு கொள்ளடிக்கிறது. இந்த இந்த கார்த்தி ஒரு படத்துல கூட இந்த இந்திக்காரங்களாம் வந்து கொள்ளடிப்பானுங்களே இந்த ஹைவேஸ் பக்கத்துல, கார்த்தி போலீஸா இருப்பாரு. அந்- அதான் தீரன் தீரன் தீரன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது, இதெல்லாம் வந்து இதுல வருது. ஸோ இது வந்து இப்ப என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னா, இப்ப நார்மலாவே இப்ப நீங்க 4-5 பேர் சேர்ந்து உங்க உங்க தெருமுக்குள்ள நின்று போராடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே இதுக்குள்ள கொண்டு வரலாம். ஈனியஸ் அஃபென்சஸ் தான் உங்களுக்கு அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே இது கொண்டு வந்து டைரக்டா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து உங்களுக்கு கைது பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஒரு மாசத்துல சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் அட்வொகேட்ஸ், கபில் சிபில், அந்த மாதிரியான பெரிய பெரிய அட்வொகேட்ஸ்லாம் இது வரைக்கும் இப்போதைக்கு கண்டுபிடிச்சது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து இந்த எஃப்ஐஆர் பிரச்சனை ஒண்ணு, எங்க இருந்து வேணா அரெஸ்ட் பண்ணலான்றது ஒண்ணு, வீடியோ ஆனா இப்ப 161 ஸ்டேட்மெண்ட் வந்து வீடியோ FIR டேப். ல வந்து ஒரு இது இருக்குன்னா, இப்போ அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தானே வருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்டிமேஷன் வரும்ல எப்படியும். அதாவது இங்க எஃப்ஐஆர் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயும் போட மாட்டாங்கண்ணே. முதல் விஷயம் அதுதான். இப்போ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஏன்னா எஃப்ஐஆர்ல இருந்து நீங்க வெளியில வரதுக்கான ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால தான் எஃப்ஐஆர்னா எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு எஃப்ஐஆர் உங்க மேல விழுந்துருச்சுன்னா அதுல இருந்து நீங்க வெளியில வரதுக்கான ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனா இப்ப இப்படி ஒரு விஷயங்கள் வந்துருச்சுன்னா எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் ரொம்ப சகஜமாயிடும். இன்னும் இதுல என்னென்ன ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. நடைமுறைப்படுத்துறதுலயே நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப வந்து ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஐபிசி இப்போ 1ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. கரெக்டா 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஐபிசி தான் இருந்தது. 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான், ஜூலை 1க்கு அப்புறம் தான் இந்த பிஎன்எஸ் மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் 1ஆம் தேதி வந்து ஒரு 30ஆம் தேதி, ஜூன் 30ஆம் தேதி ஒரு எஃப்ஐஆர் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1ஆம் தேதி சட்டம் மாறிடுச்சு. இப்போ நான் பெயில் எதுல போடணும்? எஃப்ஐஆர் ஐபிசியில போட்டாங்க, சரியா? ஐபிசி ஏதோ செக்ஷன்ல போட்டாங்க. 1ஆம் தேதி சட்டம் மாறிடுச்சு. 30ஆம் தேதி என்னால பெயில் போட முடியாது. 30ஆம் தேதி நைட்டு எஃப்ஐஆர் போறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 1ஆம் தேதி காலைல எழுந்துச்சு போய் எதுல நான் பெயில் போடுறது? கன்ஃபியூஷன் வந்தது. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு இது நடக்குது.
அஃபென்ஸ் நடந்துருச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க, பெயிலாம் போட்டு வாங்கியாச்சு. இப்ப ட்ரையலுக்கு வரும்போது அந்த ஜட்ஜி எந்த இதை பேஸ் பண்ணி விசாரிப்பாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா இப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்போ இது வரைக்கும் இருந்த சட்டங்கள்ல எப்படி நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தது, இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த சட்டத்தோட கடைசி நாள்ல இருந்து புது சட்டம் வரப்போகுது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் வழக்குகள் பதியப்பட்டுச்சோ அதெல்லாம் வந்து அந்த கேஸ் முடியிற வரைக்கும் இதே சட்டப்படி தான் வந்து விசாரணை நடக்கும். நாளைக்கு புது சட்டம் மாறினாலும் அந்த புது சட்டம் வரதுக்கு முன்னாடி இந்த ரூல் தான் இருந்தது. ஸோ இதன்படியே தான் நான் விசாரிப்பேன். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் சொன்னல அந்த 30ஆம் தேதி எஃப்ஐஆர் விட்டு வச்சுக்கோங்களேன், 1ஆம் தேதி நீங்க பெயில வந்து புது ஆக்ட்ல போடுங்கன்ட்டாங்க. ஓ. அப்போ சில விஷயம் எல்லாம் வந்து இருக்காதுல்ல. அப்ப அதுல எப்படி பெயில் வாங்குறது? இது அந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கு. நம்ம எக்ஸாம் அரியர் எழுதுறதுக்குள்ள அந்த சப்ஜெக்டே தூக்கிடுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது இது. ஆனா இது பத்தின ஒரு ப்ராப்பரான கிளாரிபிகேஷன், அதாவது என்னதான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஒண்ணு ஒண்ணா மாத்தினா வந்து இங்க கேள்வி நிறைய கேட்கிறோம். மொத்தமா நான் போர்வையை போட்டு மூடிட்டு புதுசா ஒரு 3 சட்டத்தை இருந்து கொடுத்தேன்னா, இது எல்லாமே கான்ஸ்டியூஷனை வந்து சரிக்கிறதுக்கான இதுதான். இதுல ஒரு ஆரம்ப புள்ளி தான் இது. இப்ப இந்த 3 ஆக்ட்ல கை வச்சிருக்காங்க, அடுத்து வந்து வேற ஒரு ஆக்ட் கை வைப்பாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுதான் இந்தியாவே கான்ஸ்டியூட் பண்றது, அம்பேத்கர் எழுதுனது. அதை வந்து மாத்தணுங்கிறது தான் எங்களுடைய எய்ம். அதை மாத்துறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டங்களை மாத்துறது. இன்னும் அடுத்தடுத்த சட்டங்களை மாத்துவாங்க. நிறைய சட்டங்களை அவங்க கையில வச்சிருக்காங்க. போர் அடிக்கும் போதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு மாத்தி இது பண்ணிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து இந்த ரியாலிட்டி என்னன்னு தெரியாமையா பண்றாங்களா, இல்ல வேணும்னே மாத்துற மாதிரி இருக்கா? இப்போ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை தானே. இப்போ நீதிபதிக்கா இருக்கட்டும், மக்களுக்கா இருக்கும், இல்ல வழக்கறிஞருக்கா இருக்கும், யாருக்கா இருந்தாலுமே இது பிரச்சனை தானே இது. கொண்டு வரவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, அவங்களா வேலை செய்ய போறாங்க. அவங்களுக்கு அதாவது இப்போ அவங்களோட நோக்கம் ஒண்ணுதான், இதை அவங்க மாத்தணுங்கிறது மட்டும் தான் அவங்களோட நோக்கம். இங்க பிரச்சனைல மாட்டி மொழிக்க போறவன் அவங்க கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் தான், முக்கியமா பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. சோ அதனால வந்து ஆனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற வேற ஒரு இப்போ பதவியில இருக்கிற வரைக்கும் அவங்க மாத்துறாங்க அப்படின்னா, அப்போ இல்லாத போது அவங்களுக்கே அது திரும்பும்ல அது. ஆகும், கண்டிப்பா ஆகும். ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க, இதே சட்டத்துக்கு எதிராக பேசுவாங்க, இதே சட்டத்துக்கு எதிராக பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவாங்கண்ணே. புரியுது. ஆமா. இப்ப இப்ப இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்படிதான் நடக்குது. ஆமா. நீட்டு யாரு கொண்டு வந்தது, நீட்டுக்கு எதிராக பேசுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அதான் இப்ப நாளைக்கு நாங்க அந்த பக்கம் போனா இதை எதிராக யாரை கேட்டுண்டா புது சட்டத்துல இதை கொண்டு வந்தீங்க, புது சட்டத்துல இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு பேசுவாங்க. இப்ப சொல்றாங்கல்ல, நீங்க வந்து மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க அப்படின்னு, அந்த இதுல கையெழுத்து போட்டதே அவங்க தான். அவங்க கவர்மெண்ட்ல தான் கையெழுத்து போட்டாங்க. அவங்களே கையெழுத்து போட்டு இப்ப மின் கட்டணம் வந்து கரண்ட் பில்ல பார்த்தா சாக்கடிக்குதுன்னு அவங்களே சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். பொலிட்டிக்கலி இது வந்து பாலிடிக்ஸா மாறிடும், அது வேற விஷயம். ஆனா வந்து ஒரு யோசிச்சு பாருங்க, 1880s இருந்தே இந்த ஐபிசி இருக்கு. எவ்வளவு கிட்டத்தட்ட 150 வருஷமா நம்ம வச்சுன்னு இருக்கோம் இதை. 150 வருஷமா ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த திடீர்னு மாத்திட்டு நாங்க வேற கொண்டு வரோம். அதுவும் யோசிச்சு பாருங்க, ஐபிசில 511 செக்ஷன்ஸ் இருந்தது. இப்ப அதை மாத்தி கொண்டு வந்த பிஎன்எஸ்ல வெறும் 350 செக்ஷன்ஸ் தான். நாங்க வந்து சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 300 வருஷத்துக்கு நம்மள முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த ராஜாக்கள் இருந்த காலத்துல நடந்த விஷயம் தான். அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அவருக்கு இப்ப இந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி இருக்கும், அவருக்கு சாதகமா இருக்கும். சாதகமான ரொம்ப கம்ஃபர்டபுளான வேலை தான் அந்த ப்ரொசீஜர் இருக்கும். இப்ப அப்படிதான் இருக்கு. அதாவது எஃப்ஐஆர் எங்க வேணா போட்டுக்கலாம், டீடைல்ஸ் யார்ட்டையும் சொல்ல வேணாம், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போக வேணாம், 15 நாளைக்கு ஒரு தடவை கூட்டு போக வேணாம், அவனுக்கு லீகல் எய்ட் தர வேண்டாம், ட்ரையல் அப்போ கொடுத்தா போதும், சரியா, உனக்கு எப்ப வேணுமோ அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து மொத்தமா கம்பைல் பண்ணி பார்த்தா எப்படி யாருக்கு சாதகமா தெரியுது, ராஜாவுக்கு சாதகமா தான் தெரியுது. அந்த ராஜா என்ன இது வேணுமோ இது பண்ணிப்பாரு. இப்ப அங்கிருந்து இங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதை வேணா குற்றமாக்கிக்கலாம். இப்ப ராஜாக்கு பிடிக்கலன்னா அதை குற்றமாக்கிடுவாரு. நீங்க ரோட்ல ஒரு 5 பேர் சேர்ந்து நிக்கிறீங்க, நீங்க டீ சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா 5 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கலாம் உங்களை தூக்கின்னு போகலாம். அது வந்து அன்லாஃபுல் அசம்பிளி ஆயிடுது. இப்ப இந்த 144 போடுறாங்களே, அந்த 144 போடுறாங்களே, 144 என்ன உங்களோட புரிதல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 144 அந்த ஊரடங்கு அதுவா? ஊரடங்கு சரி, என்ன என்ன பண்ணக்கூடாது? கோவிட் டைம்லலாம் கூட 144 போட்டாங்கல்ல, அது ஏதாவது கலவரம் நடந்தா 144 போடுவாங்க. அப்போ வந்து பப்ளிக் கேதரிங்ஸ், எனக்கு தெரிஞ்ச பப்ளிக் கேதரிங்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி
போலீஸ் சட்டம் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை வந்து மீறக்கூடாது. இப்போ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னா அது பண்ணக்கூடாது. அது அந்த நேரத்துல வந்து நீ வந்து இல்ல நான் வந்து எனக்கு எனக்கு வந்து போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி பண்றது வந்து ஒரு தனிப்பட்ட விதத்துல வந்து எனக்கு லிட்டரல் பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போறது, எமர்ஜென்சி இல்லாம வந்து நம்ம வந்து அத்துமீறல் பண்றது வந்து தப்பு. ஸோ அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் இருக்கு. இதுதான் ஆக்சுவலி என்னன்னா, ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, காரணம் இல்லாமல் வெளியே வரக்கூடாது, இது கரெக்ட். ரெண்டாவது விஷயம், 4 பேர் சேர்ந்த மாதிரி 4 பேருக்கு மேல வந்து ரோட்ல நடந்து போக கூடாது. இவ்வளவுதான் 144 சொல்லும். ஆனா இந்த 144 வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கடைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க போனாலோ இல்ல அரிசி வாங்க போனாலோ, கொரோனா டைம்ல எனக்கும் நிறைய போலீஸ்க்கும் சண்டைலாம் இருக்குண்ணே. சீரியஸா, அந்த இந்த கர்ஃபியூ போட்டாங்க தெரியுமா, இத்தனை மணிக்கு மேல இருக்கக்கூடாது. அத்தனை மணிக்கு மேல காரணம் இல்லாமல் தான் வெளியே சுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அத வந்து நிறைய பிரச்சனையாங்க. சோ இந்த அதாவது நம்ம இன்னமும் வந்து போலீஸுக்கும் பொதுமக்களுக்கான ஸ்பேஸ வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து 150 வருஷமா இருந்த ஒரு சட்டத்திலேயே நமக்கு அவேர்னஸ் கிடையாது. இப்ப கொலை பண்ணிருக்கீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல உங்களுக்கு ஒரு தம்பியோ அண்ணனோ யாராவது இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து யாராவது ஒருத்தன் ஏதாவது சொல்லிடுறான். நீங்க வந்து ஒரு ஆக்ரோஷத்துல அவன் சொன்ன அந்த நின்னு பேசிட்டு இருக்கீங்க, அவன் சொல்லிடுறான், ஆக்ரோஷத்துல ஓடி போய் டமால்னு அவன் அடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்துட்டான் அப்படின்னா அது கொலை கிடையாது. இது வந்து ஐபிசில இருந்தது, செல்ஃப் டிஃபென்ஸ்ல இருந்தது. கொலை கிடையாது, ஆக்சுவல் கொலை கிடையாது, மர்டர் கிடையாது. அது அது செல்ஃப் டிஃபென்ஸ். அது செல்ஃப் டிஃபென்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் இதுல வந்து நீங்க போய் அவனை வந்து ஒரு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அடிச்சிடுறோம், அவன் செத்துடுறான், இது இப்படிதான் கொண்டு போறோம். ஆனா இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இங்க பிரகாஷ் நகர்ல எங்க ஏரியால நடந்ததுன்னா, அதாவது 2 பேர் ஒரு நார்மல் டே, ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, வீட்டுக்கு வெளியில வந்து யூரின் பாஸ் பண்றாரு. அவர் வீடு எதிர்க்கவே ஜென்ரலா அது பண்ணுவார் போல இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார் என்ன பண்றாரு, எதுக்குடா இங்க வந்து யூரின் பாஸ் பண்ண, வீட்டுக்குள்ளதான் அவங்க பாத்ரூம் இருக்குல்ல. இப்படி வாக்குவாதம் ஆகி ஒருத்தர் வெளியே வந்து கேட்டா தெரியுமா, அவரு கட்டை தூக்கி அடிச்சிட்டாரு. அடிச்சதுல ஒரு ஸ்பாட் அவுட். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி எதிர்பாராத மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன பண்ணணுன்ற அவேர்னஸ் மக்களுக்கு கிடையாது. சட்ட ரீதியான அவேர்னஸ் இங்க மக்களுக்கு கிடையாது. இப்ப இதுல நீங்க புதுசா ஒரு ஆக்ட கொண்டு வந்துட்டு அந்த ஆக்ட்ல இதை பண்ணு அதை பண்ணு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கான நியாயங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. அது எல்லாமே வந்து மக்களுக்கு சாதகமா இருந்தாவது பரவாயில்ல. நிறைய விஷயங்கள் இருக்குண்ணா இதுல, நம்ம சுத்தமா அப்படியே டோட்டலா இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஸ்பீடி ட்ரையல் கொண்டு வந்திருக்காங்க, சார்ஜ் ஷீட் இத்தனை நாளுக்குள்ள போட்டாகணும்னு கொண்டு வந்திருக்காங்க, கம்பல்சரி அதை நீங்க போட்டாகணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அதே மாதிரி இந்த ஃபோரன்சிக்ஸ் ஒன்று பார்த்தேன். ஃபோரன்சிக்ஸ் வந்து நீங்க வெளியில இருந்து ஃபோரன்சிக்ஸ் இன்னும் இப்ப ஸ்டேட் தான் வந்து இப்ப ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இப்ப தமிழ்நாடு வந்து எங்க ஸ்டேட்ல வந்து இதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்டேட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க இந்த ஆக்டை. அப்படி இம்ப்ளிமெண்ட் இப்போ ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல தண்டனை இருக்க ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஃபாரன்சிக்ஸ் வந்து டைரக்டா போய் விசிட் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஃபாரன்சிக்ஸ்லாம் டேரக்டா போக மாட்டாங்க. இந்த படத்துல தான் நம்ம பார்ப்போம், வந்து இந்த பிரஷ்ஷை போட்டு பவுடரை போட்டு இது பண்ணிருப்பாங்களே, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க நேரடியா போகணும், அதுவும் ஸ்டேட் விருப்பப்பட்டால் வெளியில இருந்து கூட நீங்க கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில இருந்து கொண்டு வரலாம். நான் இப்ப திடீர்னு ஆக்ட போட்டீங்க, வெளியில இருந்து ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை நான் எங்க இருந்து கொண்டு வருவாங்க, எங்க போய் தேடுவாங்க இவங்க? அது ஒரு பிரச்சனை இருக்கு. நடைமுறை சாத்தியங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு சென்ட்ரல் என்ன சொன்னாங்கன்னா 5 வருஷம் டைம் எடுத்துக்கோங்கன்றாங்க. 5 வருஷம் டைம் எடுத்துக்கோங்கன்றாங்க. 5 வருஷம் டைம் எடுத்தா அப்ப அந்த 5 வருஷத்துல குற்றமே நடக்காதா? அப்ப அந்த கேசஸ் எல்லாம் பெண்டிங் ஆகும். இது வந்து இப்போ இது இது சம்பந்தமா ஒரு மீட்டிங் நடக்குது டெல்லியில, இது கான்பரன்ஸ் நடக்குது. இத வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் போய் அட்டன் பண்றாரு. அவர் அட்டன் பண்ணி இது வந்து கிரிமினல், இந்தியாவோட கிரிமினல் இதுலயே வந்து ஒரு திருப்பு முனையா அமைய போகுது இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது புகழ்ந்து பேசுறாரு அந்த ஆக்ட பத்தி. அப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி ப்ரிஜுடைஸ்டா இந்த மாதிரி அதுக்கு ஃபேவரா பேசும்போது, நீங்க சொன்னீங்களே வழக்கு போட்டு இதை நம்ம இது பண்ண முடியாதுன்னு, நாளைக்கு இதை நான் வழக்கு போட்டா அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் தான் போய் நிக்கிறோம். அதாவது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் தான் போய் அந்த வழக்கு நிற்கும். அவர்கிட்ட இருந்து எப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் புகழ்ந்து பேசிட்டாரு, கான்ஃபரன்ஸ் அட்டன், ஒரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இதுக்கு ஃபேவரான ஒரு கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்ணது தப்பு. ஃபர்ஸ்ட் அவர் அட்டன் பண்ணிக்கூடாது. அட்டன் பண்ணி அவர் பேசுறாரு. அப்ப நாளைக்கு இதுக்கு எதிராக நான் வழக்கு எப்படி தொடுக்க முடியும்? அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு இதுக்கு.
ஆனா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாத்துலயும் மாத்தணும், எல்லா சிஸ்டம்லயும் மாத்தணும். ஆல்ரெடி இந்த இ ஃபைலிங்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு வக்கீலுங்களை போட்டு சாவடிக்கிறாங்க. சரிங்க. அத இதுல வந்து ஆமா புரிய வைக்கிறதே நமக்கு தலைவலியா இருக்கு. இதுல வந்து இதை வேற மாத்திட்டு இன்னும் நாங்க புக்கு கூட வாங்கல. நான் சீரியஸா சொல்றேன். இப்ப என் பின்னாடி பாத்தீங்கன்னா ஐபிசி சிஆர்பிசி தான் இருக்கும். நான் புக்கு கூட வாங்கல. இன்னும் இந்த புது ஆக்ட்ல நாங்க இன்னும் எந்த கேஸும் ஃபைல் பண்ணல. பயமா இருக்கு நம்மளுக்கு. என்னத்த பண்ண சொல்றீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் கொண்டு போய் கேஸ் நடத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ காலேஜ்ல வந்து சிலபஸ்லாம் வந்து எதை எதை பத்தி? மாத்திருவாங்க மாத்திருவாங்க. சரி, அப்ப பழைய கேஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து அதிகம் படிக்கணும்ல. ஆமா, அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். ஐயோ, ரொம்ப இது கஷ்டம். அவன் பேரை மனப்பாடம் பண்ணி செமஸ்டர் எழுதி பாஸ் பண்றதுக்குள்ளே அவனுக்கு முடிஞ்சிடும். நான் கதை ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். ஐபிசி 150 வருஷமா இருந்ததுண்ணே. அதெல்லாம் நிறைய தண்டனைகள் இருந்தது. சிலது வந்து ரிப்பீல் பண்ணாங்க. இப்போ இந்த 377 கூட இது பண்ணாங்க. அதாவது சேம் சேம் செக்ஸ் லவ் அதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் நாடு கடத்துறதுன்னு ஒரு பனிஷ்மெண்ட், அது போன வீடியோல கூட சொன்னேன் நினைக்கிறேன். அதை ரிப்பீல் பண்ணாங்க. So, இது மாதிரி ரிப்பீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்ப சிம்பிளா இவங்க வந்து ரிப்பீல் தேவையில்லாதெல்லாம் ரிப்பீல் பண்ணிட்டு தேவையா இருந்தாலும் ஆட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஐபிசிலேயே. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதுக்கு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரணும்? அப்ப இதுல இந்த இந்த மைண்ட் செட் தான் இது. அதாவது நான் வந்து சமஸ்கிருத பேர்ல ஒரு சட்டத்தை நான் கொண்டு வந்தா தீரணுங்க அப்படிங்கிறதா. இது என்ன மேட்டர்னா இன்னொரு விஷயம். இப்ப ஐபிசியில மட்டும் கை வச்சுட்டு சிஆர்பிசியில கை வைக்காம இருக்க முடியாது. ஸோ இந்த ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் இது மூணுமே கோரிலேட்டான சட்டங்கள். ஐபிசி சிஆர்பிசியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி கோரிலேட் ஆகவே இருக்கும். அப்ப இதை மாத்தினா அதை மாத்தாம இருக்க முடியாது. So அதனால தான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கை வைக்கிறாங்க. எவிடன்ஸும் அதே மாதிரி தான். ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுல எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இது மூணு தான் வந்து பிரைமரியான சட்டங்கள். பிளஸ் சிவில் சட்டங்கள்ல கை வைக்க முடியாது. ஏன் கை வைக்க முடியாதுன்னா இப்போ வந்து கிரிமினல் சட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஊர்ல இருக்க ஏரின்னு வச்சுக்கோங்களேன். சிவில் சட்டங்கள்லாம் மெரினா பீச் மாதிரி. அதுல சீரியஸா சொல்றேன். அதுல கை வச்சாங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு அவங்களுக்கே தெரியாது. அவ்வளோ இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அவ்வளோ ஆக்ட், அவ்வளோ செக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு சிவில் கேசஸ்ல. அதனால தான் இவங்க கிரிமினல் ஆக்ட்ல வந்து கை வச்சிருக்காங்க. இப்ப இங்க வந்து நிறைய விஷயங்கள் இப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிள்ண்ணே. இது எல்லாமே ஒரு பாசிஸ்டான ஒரு அப்ரோச் மாதிரி இருக்கு. நீ வந்து எதையும் எதிர்த்து போராடக்கூடாது, எதையும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது, ஒரு சோஷியல் மீடியால பேசக்கூடாது, வீடியோஸ் போடக்கூடாது, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க இப்ப மதத்துக்கு எதிராக வந்து பேசக்கூடாது. இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு? நான் சொல்றது நீ கேட்டு நடந்துக்கோ அப்படின்னுட்டா உனக்கு பெட்டரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இது இந்த 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 நேத்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்களே, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த செம்மொழி பூங்கால வந்து அதை பத்தின ஒரு வீடியோ போடுறாரு. தவறா பயன்படுத்துறாங்கன்ற மாதிரி அவர் போடுறாரு. அத ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா என்னை வந்து மானபங்கப்படுத்திட்டாரு, அதாவது வேர்பல் அபியூஸ் மாதிரி. அதை கொண்டு போய் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப அவரை தட்டி தூக்கிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவன் வேற ஒரு பிரச்சனைல லைவ் வீடியோல சூசைட் அட்டம் பண்றான். அதை விட்டுட்டாங்க. அதை பத்தி பேசவே இல்லை. அதை விட்டுட்டு இவன் என்னைக்கோ எப்பயோ போட்ட ஒரு வீடியோவை எடுத்து இவனை பார்த்துருக்காங்க. எந்த வீடியோல இவனை தூக்கலாம். இப்ப புரியுதா? நீங்க வந்து ஒரு 10,000 போஸ்ட் கூட போறீங்க, ஒரு 1000 போஸ்ட் உங்க இன்ஸ்டாகிராம் இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு விஷயத்த கரெக்டா நீங்க பிரச்சனையே வராத மாதிரி நீங்க அந்த இந்த விஷயத்தை பத்தி நீங்க கேட்டுறீங்கன்னா அந்த விஷயத்த விட்டுருவாங்க. நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க, அந்த போஸ்ட் வச்சு கூட உங்களுக்கு தூக்குவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. பார்த்து பேசணும் அது. ஆமா. இப்ப இந்த இந்த வீடியோ நீங்க போடுறீங்கன்னா ஒரு 10 நாள், ஒரு 10 மாசம் கழிச்சு கூட நம்ம 2 பேரும் தூக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஐயோ. ஆமா, நான் சீரியஸா சொல்றேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல. எனக்கு வந்து அதை பத்திலாம் நம்ம யோசிக்க கூடாது. நான் யோசிக்க மாட்டேன். இருந்தாலும் எதுவுமே சாத்தியமாக்கிட்டாங்க. இப்ப இங்க எல்லாமே சாத்தியமாயிருச்சு அப்படிங்கறத சொல்றேன் நான். வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கு இப்போ யாராவது இந்த ரேப் பண்ணவங்க வந்து ரொம்ப மனதளவில் வந்து பாதிக்கு இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு கார்டியனோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கூட இருக்கலாம். அவங்க இதப்போ என்ன சொல்றது, விக்டிம் சொல்றீங்களா? விக்டிம் கூட இருக்கலாம் அப்படின்றதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே இருந்ததா இல்லை?
ஏற்கனவே இருந்தது அதான். தெரியல. நான் வீடியோல பார்க்கும்போது அதான் சொல்றேன்ல, இப்போ நீ சொன்ன மாதிரிதான். ஏற்கனவே என்ன இருந்ததுன்னே தெரியாம அது இருந்ததே வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுனால வந்து ஓ இதெல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இது ஆயுள் தண்டனை தராங்கல்ல. ஆயுள் தண்டனை எத்தனை வருஷம்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் 20யா? ஸோ ஆயுள் தண்டனைங்கிறது 14 இயர்ஸ். Yeah. ஐபிசி, அதாவது இதுக்கு முன்னாடி ஐபிசி சிஆர்பிசி படி 14 இயர்ஸ் ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் அவங்க வந்து ஜெயிலில் வந்து நல்லா இருந்துட்டாங்க, அதாவது டிசிப்ளினா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. தலைவர்கள் பர்த்டேலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அது தூக்கிட்டாங்க. 14 இயர்ஸ்னா 14 இயர்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ தூக்கு தண்டனை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மர்சி பெட்டிஷன் போடுவாங்க, கருணை மனு போடுவாங்க. கருணை மனு வந்து இப்போ நீங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க அப்படின்னா, வெளியில இருக்க யாராச்சும் கூட உங்களுக்கு மர்சி பெட்டிஷன் போடலாம். ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி படிக்காதவங்க அந்த மாதிரியான ஆட்கள் மேலதான் இது மாதிரி தண்டனை வருதுன்னா அவங்களுக்குலாம் தெரியாது மர்சி பெட்டிஷன் என்னது. அப்ப தேர்ட் பார்ட்டிஸ் தான் போடுவாங்க, ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனோ என்ஜிஓஸோ யாராவது போடுவாங்க. இப்போ அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, தேர்ட் பார்ட்டிஸ் போடக்கூடாது. ஐதர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் போடணும், இல்ல அவரே தான் போடணும். அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எவிடன்ஸ் ஆக்ட்ல இன்னும் மோசமானவங்கலாம் நடக்குது. டிஜிட்டல் எவிடன்ஸை பிரைமரி எவிடன்ஸ் ஆக்கிட்டாங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜ், இதெல்லாம் வந்து செகண்டரி எவிடன்ஸ் சொல்லுவாங்க. சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் பிரைமரி. இப்போ என்கிட்ட ஒரு வீட்டு பத்திரம் இருக்கு, அந்த வீட்டு பத்திரம் தான் இந்த கேஸோட பிரைமரி எவிடன்ஸ்னு வச்சுக்கோங்க, அது தொலைஞ்சு போச்சு. இப்போ அது எப்படி நான் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம்னா, அதோட ஜெராக்ஸை வச்சுட்டு ஒரிஜினல் தொலைஞ்சதுல அது தொலைஞ்சதுக்கான நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனா, இதை மறுபடியும் அப்ளை பண்ணிருக்கேனா, இதை வந்து நான் வந்து ப்ரூஃப் வச்சு ஜெராக்ஸை வச்சு நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி இதை பிரைமரி எவிடன்ஸா மாத்துவேன், செகண்டரி எவிடன்ஸை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் சேட்டோ இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இதை கூட நீங்க செகண்டரி எவிடன்ஸா ஃபைல் பண்ணலாம். அதெல்லாம் ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்றோன்ற பேர்ல காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அது மக்களுக்கு எதிராகவும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டிப்பா பார்ட் 3ல சந்திப்போம். கண்டிப்பா. இன்னும் நாங்க ஆக்சுவலா இன்னமும் வந்து டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கோம். இத பத்தி பேசுறோம் பேசுவோமா அப்படின்ட்டு இருக்கு பாட்ரியில. எனக்கு அவ்வளவு விலாவரியா தெரியல. இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் நாட்கள் போக போக இதை பத்தின விஷயங்கள் நிறைய வெளியில வர வாய்ப்பு இருக்கு. அதனால பாற்றி நம்ம பேசிதான் ஆகணும் எப்படிதானும். கண்டிப்பா. ஆமா, இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். இப்போ எனக்கு நிறைய விஷயம் வந்து இப்போ பார்க்க போனா நீ நானும் சும்மா பேசுற மாதிரி தான் இது. இதை யாராவது பாக்குறவங்களுக்கு வந்து இது என்ன ஏது அப்படி என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு தான், மாற்றம் இருக்குன்னு தான் தெரியும். இது வரைக்கும் என்ன இருந்ததுன்னே தெரியாது. ஓ இதெல்லாம் இருந்து ஆமா இப்ப கேட்கிற கேள்வி எல்லாம் அதுதானே, ஏற்கனவே இருந்தது தான் அப்படின்றீங்க நீங்க. ஆமா. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டா அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கூட இங்க யாருக்கும் தெரியாதுண்ணே. அது அவருக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஒன்று தரணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவருக்கு வந்து லீகல் எய்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் இது பண்ணணும். சப்போஸ் அது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இருந்தால் அதுக்கு வாரண்ட் வாங்கியிருக்கணும். ரொம்ப கொலை குற்றம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாரண்ட் வாங்கியிருக்கணும், வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இங்க தெரியல. இப்போ ஐபிசி கூட நிறைய பேர், சில பேருக்கு தெரியும் தண்டனை சட்டம்னு ஒன்று இருக்குன்ட்டு. ஆனா சிஆர்பிசி எல்லாம் யாருக்குமே தெரியாது. சிஆர்பிசின்னு ஒன்று இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சேன் நான். இதை பத்தி நான் ஆஹ் எல்லாமே படிக்கும் போது வேற வேற அப்படின்னு தெரியாது. அதேதான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்து இது இன்னும் வந்து, அதாவது இப்ப வந்து இந்த நாட்டுல இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப மக்களுக்கு எது தப்பு எது ரைட்னே தெரியாது. இப்போ ஒண்ணு பண்றேன்னா அது தப்பா ரைட்டான்னு கூட எனக்கு தெரியாம அப்ப நான் எப்படி வாழ முடியும்? அப்ப அவங்க என்ன இப்ப அவங்க சொல்றதா நான் செய்யணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க தானே. அந்த ஒரு காஷன் நமக்குள்ள இருந்துட்டு, ஐயோ இதை பண்ணிட்டா தப்பாயிட போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு பதற்றம் இருக்கும்ல, அந்த பதற்றத்தை எப்பவுமே வச்சுக்கணுன்றதுதான் எங்களோட பிரைமரி கோல். ஆனா இன்னும் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்க்கே இன்னும் இதை பத்தின முழு விவரம் தெரியல. இன்னும் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றது தெரியல. இப்போ யாராவது ஒரு லாயரு நீதிபதி எல்லாம் வச்சுதானே இந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க. ஆமா. இது வந்து லெஜிஸ்லேஷனோட ஒரு டிபார்ட்மெண்ட். இது லெஜிஸ்லேஷன் தான் இதை வந்து இது பண்றது. ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க வந்து மோஸ்ட்லி அப்படியே ரெப்ளிகேட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கோம். சில இதெல்லாம் மட்டும் தான் மாத்திருக்கோம், பேர் மாத்திருக்காங்க, சில செக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, சில இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, இப்படிதான் சொல்றாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா நீங்க எதுவும் பண்ணாததுனால இதை வந்து ஜுடிஷியரி வந்து பெருசா இதுல இன்வால்வ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. லெஜிஸ்லேஷன் தான் பண்ணுவாங்க இதை நார்மலா.
இப்போ ஒரு சட்டம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சட்டம் வர்றதுக்கான அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ போக்சோ ஆக்ட்னு ஒன்று இருக்கு, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன், அது வந்து இருக்கு. அது ஏன் இங்க இருக்கணுன்றதுக்கான ஒரு அவசியம் இருக்குல்ல, காரணம் இருக்குல்ல. அந்த மாதிரி இப்ப எதுக்கு இதை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான அவசியமும் காரணமுமே எங்களுக்கு புரியலையே இன்னும். எதுக்கு இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎன்சின்னு மாத்துனீங்க? அது அது இந்த ஆக்ட் வர்றதுக்கான அவசியம் என்னங்கிறதே எங்களுக்கு புரியலையே. அப்ப வந்து இப்ப இது வந்து நீங்க ஜுடிஷியலா உட்காந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுதான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுல்ல. லெஜிஸ்லேஷனே இதை பண்ணிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் தான் இது, ஹோம் மினிஸ்ட்ரி அவங்க பண்றதுதான் இது எல்லாமே. இது வந்து நம்ம ஜுடிஷியரி வந்து இட் சுட் கிவ் ரைட் வே டு, இது எடுத்துட்டு போறதுக்கான ரைட் வேவே ஜுடிஷியரி காட்டணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா சிக்கலாயிடும். ஜுடிஷியரி இன் சென்ஸ் கோர்ட்ஸ், அதே மாதிரி போலீஸ். மக்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள், மக்கள் வந்து இது வரைக்கும் எப்படி இருந்துட்டாங்கன்னு தெரியல. இப்ப நிறைய பிரச்சனைகள் சுத்தி சுத்தி நடக்குது. என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, கிளைமேட் சேஞ்ச் அது இதுன்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் அடிக்குது, திடீர்னு ஒரு 8 மணிக்கு மழை பெய்யும். ஏன் மழை பெய்யுதுன்னு தெரியாது, ஏன் பகல்ல வெயில் அடிக்குதுன்னு தெரியாது, எப்ப மழை வரும் அதெல்லாம் வந்து அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தின அவேர்னஸும் மக்கள் கிட்ட கிடையாது. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், ஜுடிஷியரி சேஞ்சஸ், சட்ட ரீதியான மாற்றங்கள் வரும்போதும் மக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. இன்னமும் வந்து ஏன் இதெல்லாம் அவேர்னஸ் வராதுக்கு முக்கியமான காரணம் என்ன வந்து என்னோட ருட்டீன்ல பிஸியாவே வச்சிருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. எனக்கு ஒரு நாள் என் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே டைம் சரி. ஆனா மக்கள், பீப்புள் ஷுட் ஸ்பெண்ட் டைம், மக்கள் இதுக்கும் நேரம் செலவழிச்சு இதுக்கு இதை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே வேண்டுகோள். அப்படி இருந்தா மட்டும் தான் ஃபர்தரா வரக்கூடிய நாட்கள்ல வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பரா சர்வே பண்ண முடியும். எல்லாமே வந்து யாரோ பண்றாங்க, யாரோட பிரச்சனை. இது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, அரசியல் பிரச்சனை கிடையாது. இது இது வந்து சாதாரண மக்களோட பிரச்சனை இது. ஸோ அதை வந்து மக்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறது மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ போன வாரம் வரைக்கும் கூட நாங்க பாய்காட்ல தான் இருந்தோம். அதாவது இந்த சட்டத்தை எதிர்த்து வந்து நீதிமன்ற புறக்கணிப்புல இருந்தோம். ஆனா அது யூஸ் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் பொதுமக்களும் இதை வந்து எதிர்க்கிற வரைக்கும் இது யார் என்ன பண்ணாலும் இது மாறவே மாறாது. ஸோ அது மக்கள் பிரச்சனையா மாறணும். உண்மையிலே இதுல வந்து மக்களுக்கு பாதகமான விஷயங்கள், அகென்ஸ்டா நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னா மக்கள் இதை வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணுங்கிறது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். இது தெரிஞ்சுக்கணும்னா லைக் புக்ஸ் எல்லாம் இருக்குதா, லைக் புக்ஸ் எல்லாம் வந்துருச்சே, புக்ஸ் இருந்துச்சு, யூடியூப் வீடியோஸ் இருக்கு, நிறைய இருக்கு. புக்ஸும் இந்த 3 ஆக்டுக்கு புக்கே வந்துருச்சு. புக் அது வாங்கி படிக்கணும்னாலும் மக்கள் படிக்கலாம் தாராளமா. ஓகே, பாப்போம் அப்போ தேர்ட். ஓகேண்ணே, அப்போ 3வது பார்ட் 3ல சந்திப்போம். சரியா, ஓகே. பார்ட் 3 நம்ம வெளியில இருந்து பேசுறோமா உள்ள இருந்து பேசுறோமாங்கிறது இனிமேதான் முடிவாகும். ஆனா மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச அவேர்னஸ் கொடுத்துட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஓகேண்ணே, பை பை.